ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். அந்த வீட்டில் கல்யாண கலை அப்படியே இருந்தது. வெகு நாளைக்கு பின் கூடிய நெருங்கிய சொந்தங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு இருந்தனர். அங்குமிங்கும் ஓடி விளையாடி வீட்டே இரண்டாக்கி கொண்டிருந்தன வாண்டுகள். மெதுவா விழுந்துட போற சந்தியா அண்ணன் மகளை கன்னத்தை கிள்ளிவிட்டு வந்தான் விசாகன். மாமா, புது அத்தை எங்க? காதை கடித்தால் தீர்க்க. இரண்டாவது அக்கா மகள் ரூம்ல இருக்காங்க. ஏதாவது நீ பேசணுமா? ஐயோ இல்லப்பா, அவங்கள பார்த்தாவே பயமா இருக்கு. ஏன் தீர்க்கா, உனக்கு அவ்வளோ பிடிக்கலையா? நான் ஒன்னு சொன்னா யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்களே? மாட்டேன். என்ன விஷயம் சொல்லு. வந்து எனக்கு ஸ்ரீநிதி அக்காவுக்கும் பிரபா அண்ணாக்கும் வினோக்கும் நம்ம பார்த்திக்கும் யாருமே அவங்கள பிடிக்கல. இதோ ஸ்ரீ அக்காவே வந்துட்டாங்க. நீங்களே கேளுங்க. ஸ்ரீ, உனக்கு உங்க அத்தைய பிடிக்கலையா? ஆமா மாமா. உங்களுக்கு ஏன் அவங்கள பிடிக்குது? அத நான் அப்புறமா சொல்றேன். உங்களுக்கு ஏன் பிடிக்கல? சிரிக்கவே மாட்றாங்க என்றாள் ஸ்ரீ. ரொம்ப கருப்பா இருக்காங்க என தீர்க்கா சொல்ல சிரித்தான் விசாகன். கருப்பா இருந்தா என்ன தீர்க்கா, நல்லவங்களா இருந்தா ஓகே தானே? ஓகே தான். ஆனா என்ன ஆனா? இப்படியெல்லாம் பேசுனா சாமிக்கு பிடிக்காதுல்ல. போய் விளையாடுங்க. பிரபா கூப்பிடுறான் பாரு. உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையே என்றாள் ஸ்ரீ. எனக்கு பிடிச்சது கிடைக்கல, அதான் கிடைச்சத பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கிடைக்கல என ஸ்ரீ கேட்க, ஏன் கிடைக்கல என்றாள் தீர்க்கா. ஏன்னா எனக்கு பிடிச்சது இன்னும் வளரவே இல்லை. எங்களுக்கு புரியலையே. புரியுற வயசு உங்களுக்கு வரல. அதுக்குள்ள எதுக்கு இத்தனை கேள்வி? போய் விளையாடுங்க, அப்புறமா பதில் சொல்ற. சரி மாமா என ஓடினார்கள் ஸ்ரீயும் தீர்க்காவும். இருவருக்கும் இரண்டும் கெட்டான் வயது. மனதில் பட்டதே பேசுவார்கள். அவர்கள் கேள்வி சரிதான், ஆனால் தன்னிடம்தான் பதில் இல்லையோ என தோன்றியது விசாகனுக்கு. அமைதியாய் சென்று ஹாலில் அமர்ந்தான். பக்கவாட்டில் இருந்த ஆளுயர நிலக்கண்ணாடி அவன் உருவத்தை காட்டியது. ரோஜா நிறம், ராஜகலை, அடர் கேசம், ஆரோக்கியமான புன்னகை, கவரும் கண்கள். நல்ல குணம், பண்பு, எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லை. ஒரு பெண்ணை காப்பாற்றும் அளவு வருமானம், ஒரு சிறிய வீடு, அம்மா மட்டும்தான். உடன் பிறந்தவர் அனைவருக்கும் மனமாகி விட்டது. என்ன குறை தன்னிடம்? ஏன் இந்த அவசர திருமணம்? வயதாகிவிடவும் இல்லை, 24 தான். பிறகு ஏன்? அவன் மனமே அவனை கேள்வி கேட்டது. ஒருவேளை 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்ததுதான் குறையோ? கண் மூடி அமர்ந்தான். கண்முன் வந்து போனார்கள் ஸ்ரீயும் தீர்க்காவும். தன்னை விட 10, 11 வயது சிறியவர்கள். ஸ்ரீயிடம் ஏன் தன் மனம் கட்டுண்டு கிடக்கிறது? அதுவும் தன் 18 வயதிலிருந்தே. எவ்வளவு சிறிய பெண் அவள்! சொல்ல போனால் குழந்தை. இது நடக்க வழியே இல்லை. காத்திருந்தால் கூட இந்த ஒருதலை காதலில் எந்த பலனும் இல்லை. படிக்காத நான் அவள் வாழ்க்கையை கெடுக்க கூடாது. இது தவறு. புத்தி அவ்வப்போது எச்சரிக்கும். பாலும் மனம் கேட்டால்தானே? எப்பொழுதும் குழப்பிக்கொள்ளும் விசாகன் சமீபமாகத்தான் இந்த திருமண முடிவை எடுத்திருந்தான். அம்மாவின் சீரற்ற உடல்நிலை, உடன் பிறந்த அக்காக்களின் உபதேசம், அண்ணனின் பொறுப்பின்மை, தன் மனதின் காதல் சமாதியாகிவிடுமே தவிர வெளிவரப் போவதில்லை எனும் பக்குவம் எல்லாம் சேர்ந்து இந்த திருமணத்திற்கு விசாகனை தலையாட்ட வைத்திருந்தது. இன்னும் கேட்டால், திருமணத்தில் தாலி கட்டும் நேரத்தில் தான் அவன் வித்யாவின் முகத்தையே பார்த்தான். நினைத்தது கிடைக்காது, எனவே கிடைத்ததை ஏற்றுக்கொள்வோம். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றாலும் சரி. இந்த நிலையில்தான் வித்யாவை நேற்று மணந்தான். உடல் சோர்வோ மனபாரமோ விசாகனும் வித்யாவும் ஒருவரை ஒருவர் நெருங்கக்கூட முயற்சி செய்யவில்லை. சாதாரண பேச்சுவார்த்தை கூட இன்றி விலகியே இருந்தனர். வித்யாவிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் தான் இங்கே வந்து உட்கார்ந்திருந்தான் விசாகன். இதில் ஸ்ரீயும் தீர்க்காவும் வேறு கருத்து சொல்லி போயிருந்தார்கள். நினைத்து பார்க்கையில் சிரிப்பு வந்தது விசாகனுக்கு. தன் மனதுக்கு பிடித்தவளுக்கு புரிந்து கொள்ளும் வயது கூட இல்லை. புரிந்து கொள்ளும் வயதில் தனக்கு வந்து சேர்ந்தவளோ இன்னும் மனதில் ஒட்டவே இல்லை. தன் விதியை நொந்து கொண்டான். மதியம் எல்லோரும் அரட்டையடித்து சாப்பிட்டு விட்டு உண்ட மயக்கத்தில் கண்ணுறங்க வாண்டுகள் மட்டும் டிவி பார்த்து கொண்டிருந்தன. வித்யா அறையில் படுத்திருக்க குழந்தைகளோட இருந்தான் விசாகன். பசங்களா, ரொம்ப போர் அடிக்குது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். பாட்டி கேட்டா சொல்லுங்க. மாமா, எனக்கு படிக்க ஏதாவது புக் வாங்கிட்டு வரீங்களா என்றாள் ஸ்ரீ. மாமா, எனக்கும் ஒரு புக் வேணும். கூடவே வந்தாள் தீர்க்கா. சரி, வாங்கிட்டு வரேன் என்று திரும்பியவன், ஸ்ரீ, தீர்க்கா, நான் ரொம்ப தூரம் போகல. மேரேஜ் ஆனதும் ரொம்ப தூரம் போக கூடாதுன்னு பாட்டி சொன்னாங்க.
இங்க பக்கத்துலதான் போறேன். புக்க அப்புறமா வாங்கித்தரேன். இருவரின் கன்னங்களையும் தட்டிவிட்டு தலையை தடவி கொடுத்து விட்டு கிளம்பினான். மீண்டும் தங்களை மறந்து டிவியில் மூழ்கினர் இருவரும். மாலை. மாமா இன்னும் காஃபி குடிக்கல. கூப்பிடுங்க. இல்ல பாட்டி, மாமா வெளில போயிட்டு வரேன்னு சொன்னாரு. இன்னும் வரல என்றார்கள் தீர்க்காவும் ஸ்ரீயும். வெளியே போனானா? எப்ப? மதியம். அப்படின்னா அவன் சினிமாவுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டிய விட்டுட்டு சினிமாவா? அவன் வரட்டும், கேட்டுக்கிறேன். அம்மா, வெளியில மாமா ஃப்ரெண்டுங்க மாமா தேடிட்டு வந்திருக்காங்க என்றான் பிரபா. இது விசாகம் வீடு தானே? ஆமாங்க, கல்யாணத்துக்கு வர முடியலன்னு இப்ப வந்திருக்கீங்களா? அவன் வெளியே போய் இருக்கான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன். இல்ல, நாங்க போலீஸ். இந்த அட்ரஸ் விசாகன் பாக்கெட்ல இருந்தது. அவர் வந்து சாரி, அவர் இறந்துட்டாரு. கொஞ்சம் யாராவது வந்து அடையாளம் காட்ட முடியுமா? பிணவரை முன் என் தம்பிக்கு என்னாச்சு சார்? வரவழைத்து கொண்ட தைரியத்தோடு கேட்டான் விசாகனின் சின்ன அக்கா மீரா. போஸ்ட்மார்ட்டம் பண்ண பின்னாலதான் என்னங்கிறது உறுதியா சொல்ல முடியும். மேபி சூசைடா இருக்கலாம். இல்ல இன்ஸ்பெக்டர், எங்க தம்பிக்கு முந்தானத்து தான் கல்யாணமே ஆச்சு. அவன் எதுக்காக சூசைட்? அதுவும் வேற இடத்துல போய் பண்ணிக்கணும். ஒருவேளை பொண்ணு பிடிக்காம கூட இருக்கலாம். இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர், அவன்கிட்ட கேட்டு அவன் சரின்னு பின்னாலதான் நாங்க கல்யாணமே பண்ணோம். இருக்கலாம், நாங்க அவரோட மனைவிய விசாரிக்கணும். முதல் நாள்ல அவங்களுக்கு இடையில் ஏதாவது கருத்து வேறுபாடோ அல்லது ஏமாற்றமான இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாம் தன் விருப்பம் நிறைவேறாத கவலையில பசங்க எத்தனையோ பேர் இப்படிதான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. வீட்டுல கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் கூட இன்னும் போகல இன்ஸ்பெக்டர். அவன் மனைவி ரொம்ப அதிர்ச்சியில இருப்பான். 2 நாள் கழிச்சு வேணா அவகிட்ட விசாரிச்சுக்கலாமே சார். திடீர்னு இப்படி ஆகும்னு யாரும் நினைக்கவே இல்லை. அவனை யாராவது அடிச்சு போட்டு இருப்பாங்களோ என்று தன்னுடைய சந்தேகத்தை கேட்டால் பெரிய அக்கா சாரு. இல்லம்மா, அவர் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாராம். ரொம்ப நேரமா நிமிந்து கூட பார்க்காம ஒரே இடத்துல இருக்கவும் பக்கத்துல இருந்தவங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு. போய் கூப்பிட்டு இருக்காங்க. தட்டி பார்த்த பின்னாலதான் அவர் உயிரோட இல்லைன்ற விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்க போய் பார்த்தப்ப அவர் பாக்கெட்ல விசாகன்னு பேர் எழுதி இந்த அட்ரஸ் இருந்தது. அதனாலதான் வீட்டுக்கே போலீஸ் அனுப்பணும். அப்புறம் எப்படி சார் இறந்தான்? என்ன காரணம்? அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும்னு சொன்னேனம்மா. சரிங்க சார். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் பாடியை வாங்கிட்டு போய் பண்ண வேண்டியது பண்ணுங்க. ரிப்போர்ட் வந்ததும் என்ன ஏதுன்னு நம்ம விசாரிச்சுக்கலாம். சார், எங்க தம்பிய எப்ப சாரி பாடி எப்ப கிடைக்கும்? வாயை பொத்தி அழுது கொண்டே கேட்டாள் மீரா. ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதும் வாங்கிக்கலாம். இன்னும் 1 ஹவர்ல பாடி உங்க கைக்கு வந்துடும். இந்தாங்க, இது உங்க தம்பியோட பொருட்கள். ஏதாவது விசாரணை கூப்பிடும் போது எல்லாரும் அவசியம் வரணும். சார், அக்காங்க 2 பேரும் வெளியூர்ல இருக்காங்க. குழந்தைங்க ஸ்கூல் போகணும். அண்ணன் ரொம்ப குடிப்பாரு, அதனால அவங்க வர முடியாது. எதுனாலும் நான் வந்து பாக்குறேன் சார் என்றாள் மீரா. ஓகே மேடம், பார்க்கலாம் என்றார். மீரா, கல்யாணத்துக்கு போட்ட செயின் அவன் போட்டுட்டு தானே இருந்தான். இதுல அதை காணமே, மோதிரம் மட்டும்தான் இருக்கு என்றாள் சாரு. ஆமாக்கா, கல்யாணத்தப்ப போட்டுட்டு தானே இருந்தான். இப்ப எங்க? சார், இவன் போட்டிருந்த செயின் மிஸ் ஆகுது. ஒருவேளை செயினுக்காக இவனை யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? தன் சந்தேகத்தை வெளியிட்டாள் மீரா. முதல்ல போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் வரட்டும், என்னன்னு பார்க்கலாம். நீங்க மத்த எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிட்டு ஸ்டேஷன்ல வந்து பாருங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். அதற்கு மேல் தாங்க முடியாமல் கதறி அழுத இருவரையும் ராஜாவும் குமாரும் தேற்றி கூட்டி வந்தார்கள். வீடுச்சாரு நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நல்ல மரியாதையான பையன். கடைசியில அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டான் ராஜா. அவன் குணத்துக்கு ரொம்ப நல்லா வாழ்வான்னு நினைச்சேன். கடைசியில இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டானே மீரா என்றான் குமார். நேற்று முந்தைய நாள் காலை இந்த நேரம் திருமணம் முடிந்து காரில் வந்து புன்னகையோடு இறங்கியவன் இன்று அதே நேரத்தில் ஆம்புலன்ஸிலிருந்து சடலமாய் இறங்கினான். அதற்குள் அவன் நண்பர்களும் அக்கம் பக்கத்தினரும் உறவினர்களும் என கூட்டம் கூடிவிட்டது. அடடா, நேத்து தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள என்னாச்சு? கேட்ட யாருக்கும் பதில் சொல்ல முடியாமல் திணறி போனார்கள். ஏன் இறந்தான், எப்படி இறந்தான் என்ற கேள்வி அங்கிருந்த எல்லோரின் வாயிலும் எழுந்தது. தங்களுக்கே தெரியாத பதிலை எப்படி சொல்வது என தெரியாமல் விழித்தனர் அவனின் குடும்பத்தினர். அம்மாவும் சகோதரிகளும் ஒரு பக்கம் கதறி துடைக்க, தன் மாமா மேலும் சித்தப்பா மேலும் உயர வைத்திருந்த குழந்தைகள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் விழித்தார்கள். வித்யாவோ கல் போல் அமர்ந்திருந்தாள். அவளின் கண்களில் கண்ணீர் இல்லை, முகத்தில் இறுக்கம். சுற்றியிருந்த விசாகனின் உறவுகள் அவளை இடித்துரைக்க, அவளின் உறவுகளோ உன் வாழ்க்கையே போச்சு என்று அவளை அடித்தள பாறையாய் உட்கார்ந்து இருந்தாள் வித்யா. இவதான் ஏதோ சொல்லி இருப்பா. ஆறு கல்யாணம் ஒரு நாளிலே புருஷன் இறந்திருக்கான்.
கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வருதா பாரு, கல் நெஞ்சக்காரி. வந்திருந்தவர்களில் ஒரு சிலர் அவள் காது படும்படியாவே பேசினார்கள். மாப்பிள்ளைக்கு என்ன விதியோ வியாதியோ இல்ல உடம்புல என்ன குறையோ, பாவம் இந்த பொண்ணு எந்த சுகத்தையும் அனுபவிக்காம தாலி அறுத்துட்டா. பையனுக்கு ஏதோ காதல் தோல்வியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் ஆண்மை இல்லாதவனா இருக்கணும். இது தவிர கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே ஒருத்தன் சாவ என்ன காரணம் இருக்கும்? அவளின் உறவுகள் ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டாரின் காதுகள் கூச பேசிக்கொண்டு இருந்தார்கள். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா, அப்பதான் உண்மை தெரியும் என்று இன்னும் சிலர் வித்யாவை உசுப்பெற்று கொண்டிருந்தார்கள். அந்த இடமே பெரும் குழப்பத்தாலும் கூச்சலாலும் நிறைந்திருந்தது. இந்த கலவரங்கள் எதையும் அறியாமல் அமைதியாய் படுத்திருந்தான் விசாகன். அவன் முகத்தில் மரணத்தின் சாயல் துளி கூட இல்லை. எப்போதும் போலவே ஏதோ சிரித்துக் கொண்டிருப்பவன் போலேதான் இருந்தான். எவ்வளவு அழகான பையன், இப்படி போய் சேர்ந்துட்டானே. அந்த வழியில் போனவர்கள் கூட வருத்தப்பட்டார்கள். நம்பி வந்த பையனே போயிட்டான், இனிமே எங்க பொண்ணை இங்க நாங்க விட தயாரா இல்ல, இப்பவே போகணும் என வித்யாவின் உறவுகள் புதிய குழப்பம் செய்தார்கள். தாராளமா கூட்டிட்டு போங்க, எங்க பையனால நாளைக்கு உங்க பொண்ணு வாழ்க்கையை பாதிக்கப்பட வேண்டாம். உங்களுக்காக இன்னைக்கே நாங்க எல்லா சாங்கியத்தையும் செஞ்சிரோம். இன்னைக்கு மட்டும் அவனை கடைசியா மனைவிங்கிற முறையில வழி அனுப்பிட்டு போயிடுங்க. கையெடுத்து கும்பிட்டார்கள் விசாகனின் அக்காக்களும் அவனின் மாமன்களும். பலவித குழப்பங்களும் எல்லோரின் சந்தேகங்களும் அழுகையின் பின் தொடர அமைதியா இடுகாட்டுக்கு சென்றான் விசாகன். வித்யாவின் தாலி எடுக்கப்பட்டு தலையோட தண்ணீர் ஊற்றப்பட்டு அவளின் தொடையிலிருந்து அந்த நாக மச்சம் அங்கிருந்தவர்கள் அனைவரின் பார்வையிலும் பட்டது. திருமணமாகி அடுத்த நாள் வெளியில் சென்று விட்டு வருவதாக சொன்ன விசாகன் பிணமாக வீடு திரும்பினான். வித்யாவின் வீட்டினர் ஏகப்பட்ட குழப்பம் செய்து அன்றைய தாலியை அறுக்கும் சாங்கியத்தையும் முடித்துக்கொண்டு கிளம்ப பார்த்தனர். வித்யாவின் தலையில் நீர் ஊற்றும் போது அவளின் தொடையில் இருந்த நாகமச்சத்தை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியானார்கள். சின்னதாய் ஒரு சலசலப்பு அங்கே எழுந்தது. என்னது, பொண்ணு தொடையில இவ்வளவு பெரிய நாகமச்சம் இருக்கு, அப்புறம் எப்படி அது வீட்டுக்காரனை விட்டு வைக்கும்? ஜாதகம் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா என விசாகனின் உறவுக்கார பாட்டி ஒருத்தி கேட்டாள். ஜாதகம் எல்லாம் ஒன்னும் பார்த்த மாதிரி தெரியலையே, ஒரே மாசத்துல எல்லாம் முடிவு பண்ணாங்க. ஏமா, நீ உன் பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஜாதகம் பாத்தியா இல்லையா என்று விசாகனின் தாய் காமாட்சியை கேட்டால் ஒருத்தி. இல்லையே, இப்ப விட்டா அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு அவசரமா பண்ணேனே, ஜாதகத்தை பார்க்கலையே என்றாள் காமாட்சி. என்ன முட்டாள்தனம் பண்ணி வச்சிருக்க காமாட்சி, பொண்ணுக்கு நாகதோஷமா இருக்கும் போல இருக்கு. ஏமா, செத்து போன வீட்டுல பேசக்கூடாதுன்னு பாக்குறேன், என்ன நீங்க பாட்டுக்கு கேள்வி கேட்டுட்டே போறீங்க? மச்சத்துக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க பையன் திமிரெடுத்து போய் செத்து போனா அதுக்கு ஏன் பொண்ணு காரணமா வைக்குவீங்களா? வித்யாவின் தாய் வருந்து கட்டி கொண்டு வந்தாள். நாங்களே கல்யாணம் ஆனதுமே பொண்ணு தாலி அறுத்துட்டான்ற கவலையில இருக்கோம், நீங்க என்னமோ தேவையில்லாம பேசுறீங்க என்றாள் அவளின் அக்கா. காயத்துக்கும் மஞ்சள் பூசும் போதே செவப்பா மாறி போச்சு, அப்பவே மனசு சுருக்குனுச்சு என்றாள் பக்கத்து வீட்டு பெண். ஏன் அப்பவே ஓட்ல இருந்து மண்ணா கொட்டுச்சு, அதை நீங்க பார்க்கல என்றால் இன்னொருத்தி. எல்லாம் நமக்கு வேண்டாம்னு சகுனம் காட்டிருக்கு, நம்ம தான் புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். இப்ப பத்திய காமாட்சி, உன் புள்ள போயிட்டான் என்றால் அந்த பாட்டி. ஏமா, நீங்க வேற யாரையாவது வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க, புருஷனை பறி கொடுத்துட்டு என் புள்ள நிக்கிறா, நீங்க சொன்னீங்களேன்னு சாங்கியத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா, நாக்குல நரம்பு இல்லாம அவளை பத்தி பேசுறீங்களே என்றால் வித்யாவின் அம்மா. சரி, மாப்பிள்ளை வீட்டுலதான் ஜாதகம் பார்க்கல, பொண்ணு தரீங்களே, நீங்க கூடவா ஜாதகம் பார்க்கல? இப்படியெல்லாம் ஆகும்னு நாங்க கண்டோமா? பையன் பாக்குறதுக்கு நல்ல பையனா இருக்கேன்னு நான் நினைச்சேன், இப்படி என் பொண்ணு மோசம் பண்ணிட்டு போவான்னு நினைக்கலையே. ஏமா, இங்க தேவையில்லாம ஆள் மாத்தி ஆளு பேசி சண்டை பண்ணாதீங்க, அவங்க இதை முடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு முதல்ல கிளம்பட்டும் என்றார்கள் சாருவும் வீராவும். இத்தனை கலவரத்தில் கூட வித்யா வாயை திறக்காமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். இவ என்ன வந்ததிலிருந்து இப்படியே உருன்னு இருக்காம்? ஏமா, உனக்கு மனசாட்சி இருக்கா? புருஷன் செத்து போய் இருக்கான், அவன் பின்ன சிரிச்சுக்கிட்டா இருப்பா? இப்ப யாரு கேட்டா? வந்ததிலிருந்து உன் பொண்ணு இப்படிதான் இருக்கா, நீ என்னமோ பேச வந்துட்ட என்றாள் அந்த பாட்டி. கடவுளே, எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏமா, நீங்க இனி தாராளமா உங்க பொண்ணை கூட்டிட்டு போலாம், உங்க விருப்பத்துக்கு பார்த்து உங்க பொண்ணுக்கு வேற கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க, இனி உங்களோட விஷயத்துல நாங்க யாரும் தலையிட மாட்டோம், சத்தியம் உறுதி அளித்தார்கள் விசாகனின் அக்காக்கள். திரும்பி கூட பார்க்காமல் உடனே சென்றார்கள் வித்யாவும் அவனின் உறவுகளும். ஒரே நாளில் எல்லாம் முடிந்துவிட அந்த வீட்டின் அத்தனை சந்தோஷங்களும் தொலைந்தன. திருமணத்தன்று விதவிதமான வண்ண வண்ண வெளிச்சங்களில் புகைப்படத்திற்கு நின்றவன் 2 நாளில் ஒற்றை தீபத்தின் ஒளியில் சுவரில் போட்டோவாக தொங்கினான். 2 நாட்கள் கழித்து ராஜா, சாரு, குமார், மீரா 4 பேரும் விசாகனின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அறிந்து வர போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார்கள்.
இன்ஸ்பெக்டர் 4 நாளைக்கு முன்னால இறந்து போனானே விசாகன், அவனோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? இந்த கல்யாணத்துக்கு அடுத்த நாள் இறந்தானே அந்த பையன் தானே? ஆமா சார், வந்தாச்சு மாம். விஷம் குடிச்சதால மரணம்னு வந்திருக்கு. சார், என் தம்பி அதெல்லாம் பண்ண மாட்டான் சார், தைரியமான பையன்தான். அம்மா, இத நாங்க சொல்லல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. என்ன விஷயம் சார்? பூச்சிக்கொல்லி மருந்த ஜூஸ்ல கலக்கி குடிச்சிருக்காமா? சார், அந்த இடத்த நாங்களும் பார்த்தோம், அங்க அந்த மாதிரி எந்த மருந்து கடையும் இல்லையே என்றான் ராஜா. ஆமா சார், நாங்களும் தான் விசாரிச்சு பார்த்தோம், அங்க எங்கேயும் வாங்கல. வேறு எங்கேயாவது இருந்து வாங்கிட்டு அங்க வந்து இருக்கலாம். சார், கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாருங்க, அவனுக்கு வேற யாராவது கலந்து கொடுத்திருப்பாங்களோ? ஏமா, உங்க தம்பி சின்ன குழந்தையா கட்டாயப்படுத்தி விசாரிச்சு கொடுப்பதற்கு? பாக்கெட்ல ஒரு பேப்பர்ல உங்க வீட்டு அட்ரஸும் பேரும் எழுதி வச்சிருக்கான். அது உங்க தம்பி கையெழுத்தான்னு அன்னைக்கு உங்க ஃபேமிலிய உறுதிப்படுத்தி இருக்கீங்க. அது என்னோட தம்பி கையெழுத்து தான் சார். ஆனா அவன் போட்டிருந்த செயினை காணுமே. ஒருவேளை அந்த செயினுக்காக யாராவது அவனுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து திருடிட்டு போயிருப்பாங்களோ என்றாள் சாரு. ஏமா, அப்படி இருந்தா மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சதுமே உன் தம்பி யாரையாவது கூப்பிட்டு இருப்பான் இல்ல? செயின் காணாம போன விஷயத்த நாங்க கண்டுபிடிக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி திருட்டா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறோம். எங்களுக்கும் குழப்பமா இருக்கு சார். நீங்க தான் எப்படியாவது என் தம்பி மரணத்துக்கு என்ன காரணமும் கண்டுபிடிக்கணும். இப்ப எங்களுக்கு இருக்க ஒரே சந்தேகம், விஷம் குடிச்ச இடத்துல எந்த டம்ளரும் இல்ல, பாட்டிலும் இல்ல. சந்தேகத்தை விதைத்த இன்ஸ்பெக்டர் விசாகனின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிச் சென்றார்கள் சாரு, மீரா, ராஜா, குமார் அனைவரும். தற்கொலைக்குத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு, விஷம் குடிச்சிருக்காரு. எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அவர் இருந்த இடத்துல பாட்டிலோ இல்ல டம்ளரோ எதுவும் இல்ல. அப்படின்னா யாராவது எங்க தம்பி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா சார்? நோ நோ, அப்படி சொல்ல வரல. ஒருவேளை சாயங்காலம் கூட்டுறவங்க வந்து கிளீன் பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓ அப்படியா? நாங்களும் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லி அனுப்புறோமா? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். சரி, இந்த வாரத்தில் அக்கா மாமாங்க எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஏதாவது தகவல்னா நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் என்றாள் மீரா. அப்புறம் அவங்க மனைவியை விசாரிக்கணும்னு சொன்னமே. இல்ல சார், தம்பி பாடிய புதைச்ச அன்னைக்கு அவங்களுக்கும் சாங்கியம் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இவன் கூட வாழ அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல. சின்ன பொண்ணு, அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்கட்டோம்னு விட்டுட்டோம் சார். ஓகே, நாங்க தேவைப்பட்டா அவங்க ஊர்லயே போய் விசாரிச்சுக்கிறோம். இப்பத்தி வரைக்கும் இது தற்கொலைன்னு நம்ம நிறைய காரணம் இருக்கு. ரிப்போர்ட் வாங்கிட்டு கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார் சொல்லிவிட்டு வெளியினார்கள் நால்வரும். சொல்ல முடியாத சோகத்தில் களைப்பிலும் இருந்தவர்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்க அன்றிரவு ஆரம்பித்தது ஆட்டம். தூங்கிக் கொண்டிருந்த பிரபா திடீரென்று மூச்சு விட முடியாமல் திணறினாள். தன் மார்பின் மேல் யாரோ அமர்ந்து கொண்டு உள்ளது போல் கையையும் காலையும் உதறிக் கொண்டிருந்தான். அருகில் படுத்துக் கொண்டிருந்த அம்மாவை தொட அவன் கைகள் நீட்ட முயற்சித்தான். எதுவும் முடியவில்லை. அம்மா என்று அழைக்க அவன் குரல் எழும்பவில்லை. ஹக் ஹக் என்று திணறியவன் மூச்சு காற்றுக்கு அலைய ஆரம்பித்தான். தவித்த அவன் கைகள் அருகில் இருந்த தண்ணீர் சொம்பை தட்டிவிட சத்தம் கேட்டு எழுந்தார்கள் சாருவும் மீராவும். என்ன பிரபா, என்னாச்சு என்றால் அவன் திணறிக் கொண்டிருப்பதை பார்த்த சாரு. சட்டென்று மீரா லைட்டை போட பிரபா இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ந்து போனார்கள் அனைவரும். யாரோ சட்டென்று மார்பிலிருந்து எழுந்ததை போல சீராக மூச்சு விட ஆரம்பித்தான் பிரபா. என்னடா ஆச்சு, ஏன் இப்படி இருக்க? படபடப்பாய் கேட்டாள் சாரு. யாரோ என் நெஞ்சில ஏறி உக்காந்த மாதிரி இருந்துச்சு. என்னால மூச்சு விட முடியல. உங்களை கூப்பிட்டேன், ஆனா குரலே வரல. கை கால் கூட அசைக்க முடியல. என்னை திணறி திணறி சொன்னான் பிரபா. ஐயோ, என்னடா இது, திடீர்னு என்னென்னவோ சொல்ற. தன் மகனை வாரியணைத்துக் கொண்டாள் சாரு. தீர்க்கா, ஸ்ரீ, சந்தியா, வினோ மற்றும் வீட்டில் இருந்த குழந்தைகள் முழித்துக் கொண்டு பிரபாவை பயத்தோடு பார்த்தார்கள். ஒண்ணுல்ல பிரபா, பயப்படாத. சாரு அவனை தட்டி கொடுக்க, அம்மா அம்மா, நம்ம மாமாதாம்மா வந்தாங்க என்றான் பிரபா. யாருடா சொல்ற, பெரிய மாமாவா? இல்லம்மா, நம்ம விசாகன் மாமா. திக்கென்று அதிர்ந்தார்கள் அங்கிருந்து அனைவரும். என்னடா சொல்ற? எனக்கு நல்லா தெரியும், மாமாதான் என் நெஞ்சு மேல உட்கார்ந்தாங்க, நான் பார்த்தேன் என்றான் பிரபா தீர்க்கமாக. பிரபா, நம்ம மாமாவை இருந்தா இங்கதானே இருக்கணும், எங்க போனாங்க என்றால் மீரா மெதுவாக. அங்கதான் போனாங்க சித்தி என்று விசாகனின் போட்டோவை கை காட்டினான் பிரபா. அந்த நள்ளிரவில் காற்றில்லாத அந்த இடத்தில் ஆடிக்கொண்டிருந்தது விசாகனின் போட்டோ. அஞ்சு மட்டுமல்ல, தொடர்ந்து வந்த இரவுகளில் கூட தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து மூச்சு காற்றுக்காய் அலைந்து திணறி போனான் பிரபா. அம்மா, டெய்லி இவன் இப்படி பண்றத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நானும் ஊருக்கு கிளம்புறேன். பசங்களுக்கு ஸ்கூல் வேற லீவ் போட்டு இருக்கு. இனிமே திட்டுவாங்க. நான் கிளம்புறேம்மா என்றாள். ஆமாக்கா, பசங்களுக்கு இன்னும் எத்தனை நாள் லீவ் போட முடியும்? நீங்க கிளம்புங்க, ஏதாவது விஷயம்னா நான் சொல்றேன் என்றாள் மீரா. மீரா, நீ கூட அங்கேயும் இங்கேயும் அலையாத. குழந்தைக்கு 3 மாசம்தான் ஆகுது. தீர்க்கா வேற இருக்கா. ரெண்டையும் விட்டுட்டு ஸ்டேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அலையாத.
அது இல்லக்கா, ஏன் இப்படின்னு தெரியலையே. நம்ம நேரமோ என்னவோ தம்பி போய் சேர்ந்துட்டான். காரணத்தை கண்டுபிடிச்சு மட்டும் அவனோட உயிரோட கொண்டு வந்த முடியுமா? நமக்கு கொடுத்து வைக்கல. ஆனா அவன் பாவம்க்கா, இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சரி விடு மீரா, நீயும் குழந்தைய பாரு. குமாரும் வேலைக்கு போகாம எத்தனை நாள் தான் இருக்க முடியும்? நடக்கிறது நடக்கட்டும். அம்மா வந்து அப்பப்ப பார்த்துட்டு போலாம். வேற என்ன பண்ண முடியும்? அவர்களின் குரலில் வருத்தம் தோய்ந்து இருந்தது. அப்படியே பெரிய அண்ணனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லிட்டு போக்காம், நீ சொன்னாலாவது கேட்கும். அவங்கிட்ட என்ன பேசுறது மீரா? அப்பா செத்து கிடக்கும் போதும் குடிச்சிட்டு தான் கிடந்தான். இன்னைக்கு தம்பு செத்து இருக்கும் போதும் அதையே தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்க திருந்த போறான்? இருந்தாலும் அவன்கிட்ட சொல்றேன் என்றாள் சாரு. சரிக்கா. முதல்ல பிரபாவ பார்க்கணும். ஏன்னு தெரியல, அவன் நைட்டானாவே ரொம்ப பயப்படுறான். பின்ன இருக்காதாக்கா, நம்ம விசாகனுக்கு பிரபாவத்தான் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் இல்ல. விசாகன் இல்லைன்ற விரக்தியில பிரபா ஏதேதோ பண்றா. என்ன பண்றது மீரா? இன்னைக்கு விசாகன் நம்ம கூட இல்லைன்றதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கண்களை துடைத்து கொண்டான் சாரு. சரிக்கா, நீ கிளம்பு, நான் இங்க பாத்துக்கிறேன். எனக்கு இன்னும் 1 மாசம் லீவ் இருக்கு. அன்றிரவே ஊருக்கு கிளம்பி விட்டார்கள் சாரு, ராஜா, பிரபா, ஸ்ரீமதி. நால்வரும் 400 கிலோமீட்டர் கடந்து வந்தோம். நள்ளிரவுகளில் அந்த அமானுஷ்யம் தொடர்ந்தது. இரவுகளில் விடுங்க மாமா, என்னை விடுங்க மாமா என்று பிரபா அலறும் குரலில் இவர்களுக்கு பயத்தை கிளப்பியது. ஏங்க, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுங்க. நைட் ஆனா பையன் எவ்வளவு கஷ்டப்படுறான். இதுக்கு ஏதாவது பண்ண முடியாதா? ஆமா சாரு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இது ஏதோ இவன் விசாகன் செத்துன்றான்ற கவலையில கத்துற மாதிரி தெரியல. என்னை விடு விடுன்னு இவன் கத்துறத பார்த்தா நைட்ல விசாகனோட ஆத்மா தான் அவனை ஏதோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பக்கென்று அதிர்ந்து போனால் சாரு. என்னங்க அப்படின்னா, நீங்க இவனை ஆவி தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்றீங்களா? எனக்கு அப்படிதான் தோணுது சாரு. ஏங்க, விசாகனுக்கு நம்ம பிரபாவை எவ்வளவு பிடிக்கும்னு தெரியும்ல. 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரி. அப்படி இருக்கும்போது அவன் ஏன் இவனை பயமுறுத்தணும்? இல்ல சாரு, நான் ஏற்கனவே எங்க குருசாமி கிட்ட இத பத்தி கேட்டேன். ஆத்மாக்க பொதுவா தான் யார் அதிகம் நேசிச்சதோ அவங்க கிட்டதான் இந்த மாதிரி பண்ணுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என் தம்பியால பிரபாக்கு ஏதாவது தொந்தரவு வருமா? சாரு, விசாகன் என்னைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டான். அதை மீறி இப்படி பண்றானா, அவன் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல ஆசைப்படுறான்னு குருசாமி சொன்னாரு. ஏன் அப்படி என்ன சொல்ல வர்றான்? எனக்கு புரியலையே. எதுவா இருந்தாலும் நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்க கூடாதுங்க. இந்த பிரச்சனையை சரிப்படுத்தினாதான் குழந்தைங்க படிப்புல கவனத்தை செலுத்தும். ஆமா சாரு, எங்க குருசாமி இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து தொடர்ந்து 2 வருஷத்துக்கு சாயங்காலத்தில் விளக்கு ஏத்தி வைக்க சொல்லியிருக்காரு. 2 வருஷத்துக்கா? என்னங்க சொல்றீங்க? கட்டாயமா நம்ம வீட்ல ஒரு தீபம் எரிஞ்சாகணும். அப்பதான் விசாகனோட தொந்தரவு பசங்களுக்கு இருக்காது. அந்த தீபம் விடியிற வரை எரியணும்னு குருசாமி சொன்னாரு. சரி, அதே மாதிரியே பண்ணிடலாம். நாம ஏத்துறதை விட பசங்களை ஏத்த சொல்லணும் சாரு. அதான் நல்லதாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இது நம்மள எங்க கொண்டு போய் நிறுத்துமோ தெரியலையே. ஒன்னும் பயப்படாத. கடவுளுக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி விசாகனாவே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு நம்ம பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்குமே. அப்படி இருக்கும்போது அவன் ஏன் நம்ம குழந்தைங்க மேல கோபத்தை காமிக்கணும்? நீ ஏன் கோபத்தை காமிக்கிறத நினைக்கிற? அவன் ஏதோ ஒண்ணு சொல்ல வரான். விசாகன் சொல்ல வர்றதும் நமக்கு புரியல. பார்க்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவனே நமக்கு புரிய வைப்பான். பிள்ளைங்களை பயமுறுத்தாதான்னு அவன்கிட்டயே வேண்டிக்கிறத தவிர இப்ப எனக்கு வேற வழி தெரியல. அவன் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்பயும் எந்த தீங்கும் வரவிட மாட்டான். அதனால நீ பயப்படாத. அந்த வெள்ளிக்கிழமை விசாகன் போட்டோவையும் வைத்து அதற்கு முன் பிரபாவை தீமவேற்ற வைத்தாள் சாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. என்னை பயமுறுத்தாதீங்க என மனதில் வேண்டிக் கொண்டான் பிரபா. டே விசாகா, உனக்கு பசங்களை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என் பசங்களுக்கும் மாமானாவே நீதான் முதல்ல மனசுல வருவ. அப்படி இருக்கப்போ அவங்க கிட்ட ஏன்டா நீ இப்படி கடுமையா நடந்துக்கிற? நீ என்ன சொல்ல வரேன்னு எங்களுக்கு புரியல. நீதான் எங்களுக்கு புரிய வைக்கணுமே தவிர பசங்களை இப்படி கஷ்டப்படுத்தாதாராம். என்னால தாங்கிக்க முடியல என கண்ணீர் விட்டு அழுதாள் சாரு. அவள் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் கண்களை மூடி வேண்டிக் கொண்டிருந்தாள். தீபம் வேக வேகமாய் அசைந்தது. விசாகன் படத்தில் வைத்திருந்த ஒரு பூ விழுந்தது. அம்மா, மாமா போட்ல இருந்து பூ விழுந்தது என்றாள் ஸ்ரீ. கண்களை திறந்த சாரு, விசாகா, இத உன்னோட பதிலா எடுத்துக்கிறேன். பசங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம கடவுளா இருந்து நீ தாண்டா பாத்துக்கணும். இன்னமும் தீபம் அசைந்து கொண்டு இருந்தது. அன்று முதல் மாலை நேரங்களில் ஏற்றப்படும் விளக்கு விடிய விடிய தினமும் எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் அனைவரின் கண்ணீரோடு கூடிய வேண்டுதல்களும் தொடர்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இரவில் பிரபாவுக்கு ஏற்படும் தொந்தரவுகள் குறைய ஆரம்பித்தது. இப்போது எல்லாம் நெஞ்சில் யாரோ அமர்ந்து அழுவது போல் இருக்கும் உணர்வும் திணறலும் இல்லை. ஆனாலும் அவ்வப்போது அம்மா கனவில் மாமா வந்தாங்க என்றான். ஏதாவது சொன்னாங்களா என கேட்க, இல்லம்மா, அமைதியா உட்காந்து எங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தன் கண்ணை தொடச்சுக்கிறாங்க. பேசாம போயிடுறாங்க. வேற எதுவும் பேசுறதே இல்லை என்றான்.
ஸ்ரீயும் கூட அடிக்கடி இதே கனவை தான் சொன்னாள். என்னதான் விசாகா சொல்ல வரான்? வாய் திறந்து சொன்னாதானே எனக்கு புரியும். இல்ல ஏதாவது ஒரு சின்ன விவரமாவது சொல்லணும். எதுவுமே இல்லைன்னா நான் என்னடா பண்ணுவேன்? போட்டோவின் முன்னின்று கேட்டாள் சாரு. 2 மாதங்கள் கழித்து ஒரு முறை ஊருக்கு சென்றாள் சாரு. மீரா விசாகனோட மரணத்தை பற்றி ஏதாவது சொன்னாங்களாம். இல்ல அவங்க எதுவும் சொல்லல. சூசைன்னு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டதா நான் கேள்விப்பட்டேன். அப்ப ஏதோ பாட்டிலோ டம்ளரும் இல்ல, அது சந்தேகமா இருக்குன்னு சொன்னாரு இன்ஸ்பெக்டர். அது என்ன ஆச்சு? அதையும் விசாரிச்சேன்காம். சாயங்கால டைம்ல குப்பை வண்டி கிளீன் பண்ண வர நேரம், அதனால சுத்தப்படுத்தி இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவனோட செயின் காணாம போனது? ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு எவனோ கட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கலாம்னு சொன்னாரு. சரி மீடாம், இதோட விட்டுடலாம். அவனுக்கு எப்படி நம்மளை எல்லாம் விட்டுட்டு போக மனசு வந்துச்சோ. முன்ன அழுதேன், ஆனா இப்ப எனக்கு அவன் மேல கோவம்தான் இருக்கு. இப்படி விஷம் குடிச்சிட்டு சாவற அளவுக்கு கோழையா நம்ம தம்பி. நம்மளை விடு மீரா, நம்ம அம்மாவை அவன் நினைச்சு பார்த்திருக்கணும். அப்புறம் அக்கம், இன்னொரு விஷயம், இதை நான் யார்கிட்டயும் சொல்லல. நீ மாமா கிட்ட சொல்லி அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேளு என்ற மீராவின் முகம் வியர்த்திருந்தது. மிக தைரியமான மீராவை இப்படி வியர்த்து போயிருக்கிறாள் என்றால் அப்படி என்ன விஷயமா இருக்கும் என சாரு மனதில் கலவரம் பூண்டது. என்ன மீரா, என்னாச்சு? ஏன் இப்படி உன் முகமெல்லாம் வியர்த்திருக்கு? இல்ல, நீங்கெல்லாம் ஊருக்கு கிளம்பி போன பின்னால எனக்கு விசாகன் ஞாபகமாவே இருந்தது. நான் ஒரு தடவை விசாகனை புதைச்ச அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம்னு போனேன். ஏன் மீரா, குழந்தைங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு நீ ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற? இல்லக்கா, சும்மாதான் போனேன். பார்த்தா அங்க சுவாசங்களை சற்று சீராக்கி கொண்டாள். என்ன சும்மா? இல்ல, நம்ம புதைச்சு வச்சுட்டு வந்த மணமேடு லேசா விரிசல் விட்டு இருந்துச்சு. நிலத்துக்கும் மண்மேடுக்கும் நடுவுல ஏதோ பள்ளம் மாதிரி தெரிஞ்சது. ஐயோ, என்ன சொல்ற மீரா? ஆமாக்கா, நானே பயந்துட்டேன். என்னாச்சுன்னு அங்க இருந்தவங்க கிட்ட கேட்டேன். வெயில் காலமா இருக்கு, தண்ணி இல்லாம வெடிச்சிருக்கும்னு சொன்னாங்க. அவங்க சொல்றது சரிதானே மீரா? இல்லக்கா, இவனோடது மட்டும்தான் அப்படி இருந்துச்சு. பக்கத்துல எல்லாம் நல்லாதான் இருந்தது. ஏன்னு தெரியலையே. வெளியே வந்த பின்னால ஒருத்தர்கிட்ட விசாரிச்சேன். நல்ல சகுனம் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. இந்த ஆவி ஆத்மாங்கிறாங்களே, அது சாந்தி அடையாம சுத்திக்கிட்டு இருக்கும்னு அர்த்தமாம். அதான் மனசு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. ஏன் மீரா, அவனுக்கு மட்டும் இப்படி நடக்குது? வாழ்ந்த காலத்திலயும் கஷ்டம், செத்தம் கூட கொஞ்சம் நிம்மதி இல்லாம அலையறான் பையன். ஆமாக்கா, அவன் ஆசை என்ன, அவன் மனசு எங்க இருக்கும்னு நமக்கெல்லாம் தெரியாதா? அவன் நம்ம தம்பிக்கா, அவன் மனசு புரியாமையா இருக்கும்? இந்த வயசு வித்தியாசம், நம்ம குடும்ப சூழ்நிலை, மருத்துவ காரணங்கள், அதையெல்லாம் யோசிச்சுதானே வேற இடத்துல கல்யாணம் பண்ணும். உயிரோட இருந்தப்ப வேணா இதை அவன் புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம். ஆனா அவன் ஆத்மாவா இருக்கிறது தானே சொல்றாங்க. அப்படின்னா இப்ப கூட நம்ம பேசுறது கேட்டுட்டுதான் இருப்பான். ஏன் இதை பண்ணணும்னு அவனுக்கே புரியும். கண்களை துடைத்துக் கொண்டார்கள் சாருவும் மீராவும். அங்கு இவரோட குருசாமி ஒரு சில விஷயத்தை சொல்லி இருக்கிறார். 2 வருஷத்துக்கு நம்ம விசாகன் படத்துக்கு முன்னால தீபம் ஏத்த சொல்லியிருக்காரு. அவன் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வரணும். அதுதான் என்னன்னு எனக்கு புரியல. ஒருவேளை இப்படி நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டானே, அதுக்கு சாரி சொல்லுவானாக்கா? தெரியல, பார்க்கலாம். தன்னால தெரிய வருமா? என்னமோ நடக்குது, எதுவும் நமக்கு புரிபட மாட்டேங்குது. அம்மா தான் எப்ப பாரு அழுதழுது உடம்ப கெடுத்துக்கிறாங்க. நீ போறப்ப அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு போக்கா. சரி மீரா. அந்த வீட்டில் விசாகன் பற்றிய பேச்சுக்களே அதிகம் இருந்தது. அவனின் குறும்புத்தனங்கள், அவன் நண்பர்கள், அவனுக்கு பிடித்த பிடிக்காத விஷயங்கள் பற்றிய பேசி பொழுதை கழித்தனர் மீராவும் சாருவும் அவன் அம்மாவும். அடடா, சொல்ல மறந்துட்டேக்கா. விசாகன் ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி பேசும்போதுதான் ஞாபகம் வந்துச்சு. போன மாசம் நம்ம தங்கராஜன் வந்தான். அட தங்கராஜா, விசாகோட பயங்கர ஃப்ரெண்டாச்சு. அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். வெளியூர்ல வேலை செய்யறானாம். நம்ம விசாகன் கல்யாணமும் தெரியாதாம், இறந்ததும் தெரியாதாம். போன மாசம் யாரோ சொல்லி கேட்டு வீட்டுக்கு வந்தான். என்ன மறந்துட்டீங்களா? என் ஃப்ரெண்டு செத்து போனதை கூட ஏன் சொல்லலன்னு ஒரே அழுக. அப்புறம் அம்மா தான் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. போன வாரம் கூட வந்து விசாரிச்சுட்டு போனான். பாவம், நமக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கோ அதே அளவு அவனுக்கும் இருக்கும். என்ன பண்றது? நம்மளுக்கு எவ்வளவு பிடிச்சவங்களா இருந்தாலும் சாக போற நம்ம கூட போக முடியாதுல்ல. அவங்கவுங்க குடும்பத்துக்காக நம்ம வாழ்க்கையை தொடர வேண்டி இருக்கு. ஆமாக்கா, ஒருத்தங்க செத்து போயிட்டா அவங்களோட நினைவுகள்ல வாழ்றோம். ஆனா அவங்க இல்லாமலே வாழ கத்துக்கிறோம். இதான் வாழ்க்கை போல இருக்கு. எதையோ பேசினார்கள், அழுதார்கள், சிரித்தார்கள், கவலையை மறக்க முயற்சி செய்தார்கள். 2 நாட்கள் கடந்ததே தெரியாமல் மீண்டும் வீடு வந்து சேர்ந்தாள் சாரு. அவ்வப்போது வரும் சம்பந்தமில்லாத சில பல கனவுகளைத் தவிர வாழ்க்கை சாதாரணமாக போய்க் கொண்டிருந்தது. அம்மா, இன்னைக்கு மாமா யாரையோ ஒருத்தரோட உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்க மாதிரி கனவு கண்டேன். ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ஒரு நாள் சிரிப்போடு சொன்னான் பிரபா. அம்மா, ஒரு அக்காவும் அண்ணாவும் என் கனவுல வந்தாங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க, சண்டை போடுறாங்க, திரும்பவும் பேசுறாங்க. அடிக்கடி இந்த கனவு வருதுமா என்றாள் ஸ்ரீ. என் கனவுல மாமா இன்னைக்கு அழுதாங்க.
வருத்தத்தோட இன்னொரு நாள் பிரபா சொன்னான். சாருக்கே வெறுத்து போனது. ஏன்டா நீங்க 2 பேரும் இந்த படிக்கிறது, சாதிக்கிறது இந்த மாரி கனவே காண மாட்டீங்களா? அம்மா எப்ப பாரு செத்து போனவன பத்தி கனவு கண்டுகிட்டு 2 பேரும் படிக்கிற வேலைய பாருங்க என கோவமாக சொன்னாள் சாரு. ஏன் பசங்க கிட்ட தேவையில்லாம எரிஞ்சு விழுற சாரு? இல்லங்க எப்ப பாரு விசாக ஞாபகமாவே இருக்குதுங்க. இதுங்களை எப்படி டைவர்ட் பண்றதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கு தான் நான் சத்தம் போடுறேன். அப்பயாவது அடங்குங்களான்னு பாக்குறேன். அது நடக்க மாட்டேங்குது. சரி விட்டு பிடிக்கலாம். தேவையில்லாம எரிஞ்சு விழுந்தா அப்புறம் கனவை சொல்லக்கூட பயப்படுவாங்க. கண்டுக்காத மாதிரி விட்டுடு. சரிங்க. பிரபா ஸ்ரீயின் கனவுகளை கண்டு கொள்ளாத மாதிரி இருந்தாலும் கனவில் வரக்கூடிய விஷயங்களை இருவரும் சொல்லும்போது கவனித்தும் கேட்டும் கொண்டார்கள் ராஜாவும் சாருவும். உண்மையிலே ஏதேனும் சொல்ல விரும்புகிறானா விசாகனா? அதனால் எப்படி என அவர்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த பழைய காளி கோயிலின் பக்கத்தில் இருந்த ஓட்டு வீட்டிற்குள் பக்திமயமாய் காலடி எடுத்து வைத்தாள் வித்யாதேவி. சுவாமி இருக்கிறாரா பவ்யமாய் வெளிப்பட்டது அவளின் குரல். உள்ளே நிஷ்டையில் இருக்காரு, நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு, உள்ள போய் காத்துட்டு இருங்க என்றான் பிரதம சீடன். அந்த அறையை தீப வெளிச்சத்தால் மிளிர்ந்து கொண்டிருந்தது. மனம் கவிழும் ஊதுபத்திகள், கற்பூரம், மஞ்சள், குங்கும வாசனைகள் அந்த இடத்தை நிரந்தரமாய் குத்தகைக்கு எடுத்திருந்தது. காளியின் ஒற்றை படத்தின் அருகே தீபத்தின் வெளிச்சத்தில் தெரிந்தார் சாமியார். தீர்க்கமான முகம், ஒடிசலான தேகம், காந்தம் கலந்துள்ள எனும்படி கண்கள். மாலைகள், மங்கள பொருட்கள் என பூஜை நடந்ததற்குரிய அத்தனை பொருட்களும் அங்கு நிறைந்திருந்தது. ஒரு தாம்பாளத்தில் குங்குமத்தால் அச்சரிக்கப்பட்ட மனித மண்டையோடு அவர் இருந்த திக்கை பார்த்து கீழே விழுந்து வணங்கிவிட்டு அந்த அறையின் ஒரு மூலையில் அமர்ந்தாள் தேவி. 1/4 மணி நேரத்தில் தன்னுடைய நிஷ்டையிலிருந்து கண் திறந்தார் அவர். தேவி அழைத்த அவரின் குரலில் கம்பீரம் நிறைந்திருந்தது. சுவாமி என்று வேகமாக எழுந்து வந்து அவரின் பாதங்களில் விழுந்து வணங்கினாள். சொல் தேவி, நலமாம்? இல்லை சுவாமி. அவரின் முகங்கள் சுருக்கங்கள் விழுந்தது. என்ன தேவி, என்ன ஆயிற்று? சுவாமி, உங்களுக்கு தெரியாதே இல்ல, எனக்கு ஜாதகத்துல நாகதோஷம் இருக்குன்னு உங்ககிட்ட பரிகாரம் கேட்டு வந்தோம். நீங்க கூட 48 நாள் மகா பூஜையில் வச்ச கழுத்து சங்கிலியை கொடுத்து நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளைக்கு போட சொன்னீங்க. பூஜை செய்த சங்கிலியால நாகதோஷ தீவிரம் குறையும்னு சொன்னீங்க. ஆமா தேவி, அது தெரிந்த விஷயம் தானே. சாமி, அதுதான் மாப்பிள்ளைக்கும் நீங்க சொன்ன மாதிரி போட்டோம். ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்ச 5வது நாள் வண்டியில போகும்போது விபத்து ஏற்பட்டு அவர் அந்த இடத்திலே இறந்துட்டாரு. இதுவும் தெரிந்தது தானே. அதுக்கு பின்னால என் அம்மாவுக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கை முழுசா குறைஞ்சிருச்சு. ஆனா எனக்கு உங்க மேல அதீத நம்பிக்கை. அதனாலதான் அம்மா கிட்ட கூட சொல்லாம திரும்ப நான் உங்களை வந்து பார்த்தேன். ஆமாம், நான் அறிவேன். அப்போதான் நீங்க மகா பூஜையோட சக்தி வாய்ந்த தோஷம் அதுன்னு எனக்கு புரிய வச்சீங்க. திரும்பவும் ஒரு 48 நாள் அத உக்கிர பூஜையில வச்சீங்க. ஆம் தேவி, அதில் கடைசி 7 நாட்கள் பூஜையில் நீயும் நேரடியாக வந்து கலந்து கொண்டாயே. ஆமா சுவாமி, அந்த கடைசி நாள் பூஜையில நீங்க சுத்த தேக பூஜைய பத்தி சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா நீங்க எனக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க நினைச்சீங்க. தேவி, அந்த கழுத்து சங்கிலிய நீங்க போட்டுக்கிட்டு உங்களை என் கணவனா மனசுல நினைச்சிட்டு உறவாட சொன்னீங்க. எனக்கு பயமா இருந்தது. ஆனாலும் நீங்க இதில் எந்த தப்பும் இல்லைன்னு நம்பிக்கை கொடுத்தீங்க. அந்த உறவு நடந்துட்டா எனக்குள்ள தோஷம் அடிபட்டு போயிடணும் சொன்னீங்க. அதனால நான் அன்னைக்கு உங்களை கணவனா நினைச்சு உறவு கொள்ளும் செஞ்சேன். தேவி, உறவாடுதல் போன்ற இழிவான வார்த்தை இந்த இடத்தில் பிரயோகிக்க கூடாது. என்னுடைய இத்தனை ஆண்டு தவத்தின் பலனை நான் என் உடலில் இருந்து உன் உடலுக்கு அனுப்பினேன். அவ்வளவுதான். இதுவும் ஒரு தவம் போலதான். மன்னிச்சிடுங்க சாமி, தெரியாம சொல்லிட்டேன். நீங்க தவ வலிமை எனக்குள்ள செலுத்துனீங்க. ஆனாலும் கூட இப்ப நான் கல்யாணம் பண்ணவர் உயிரோட இல்ல. என்ன சொல்ற தேவி? அப்படி நடந்திருக்க சாத்தியமே இல்லையே. இல்ல சாமி, அவர் இறந்து 2 மாசம் ஆகுது. சற்று நேரம் கண்மூடி தனக்குள் யோசித்தவர், தேவி, அப்படியென்றால் அன்றைய தவத்தில் நீ உன் உள்ளார்ந்த மனதோடு ஈடுபடவில்லை, சரிதானே? சற்று தயங்கியவள், ஆமாம் சாமி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாவே இருந்தது. அங்கேதான் தவறு செய்து விட்டாய். அன்றே நீ முழு மனதோடு இதனை செய்திருந்தால் இன்றைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது தேவி. இல்ல சாமி, எனக்கு அன்றைக்கு இருந்த மனநிலை அந்த மாதிரி. தவறு செய்து விட்டாய். முதல் முறை கணவனாக நினைத்தவன் மரணம். 2வது முறை அதை இருக்கத்தான் நான் என் கழுத்தில் அந்த சங்கிலியை அணிந்து கொண்டேன். 3வதாய் அதை அணியும் ஆடவனுக்கு எதுவும் நேராது என்பது என் தவ வலிமை எனக்கு சொன்னது. அனைத்தையும் பாழாக்கி விட்டாயே. இனி என்ன செய்வது சுவாமி? இருக்கட்டும், அந்த சங்கிலியை எடுத்து வா. இம்முறை மிகச்சரியாக மனம் முன் வந்து நம் தவத்தை செய்வோம். இனிமேல் அந்த மும்முறை பூஜிக்கப்பட்ட சங்கிலியின் வலிமையால் என் தவம் வலிமையாலும் உன்னை கணவனாக அடைபவன் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பான். ரொம்ப நன்றிங்க சாமி. ஆனா இப்ப நான் வந்தது இத பத்தி பேசுறதுக்கு இல்ல சாமி. வேறு என்ன சொல் தேவி. இது என்னோட கல்யாணம் ஆனதும் வந்த லெட்டர்.
இதுவும் அது கூடவே வந்த போட்டோ. கையில் இருந்த அந்த போட்டோவை பயத்தோடு பார்த்தபடி சாமியாரிடம் அதை கொடுத்தாள் தேவி. கடிதத்தை மேலோட்டமாக படிக்க ஆரம்பித்தார். தங்களின் பூஜை முறையை நான் நேரில் பார்த்தே அறிந்தேன். பரவசம் அடைந்தேன். அதற்கான ஆதாரமாக இந்த புகைப்படத்தை அனுப்பியுள்ளேன். தங்களுக்கு திருமணம் நடந்துள்ளது என்பதையும் அறிந்து மகிழ்ந்தேன். தங்களிடம் ஒரு வியாபாரம் பற்றி பேச வேண்டியுள்ளது. கூடிய விரைவில் நேரில் சந்திப்போம். இப்படிக்கு தங்களின் நலம் விரும்பி. அசுவாரஸ்யமான புகைப்படத்தில் பார்வை பதித்த சாமியார் திக்கென்று அதிர்ந்து போனார். லேசான இருட்டாய் இருந்தாலும் அதில் சாமியாரின் முகமும் தேவியின் முகமும் தெளிவாக இருந்தது. இருவரும் உறவாடும் போது எடுத்த புகைப்படம் அது. சுவாரஸ்யம் இன்றி அதை பார்த்த சாமியார் ஆடி போனார். சுத்த தேக பூஜை என்ற பெயரில் அவன் வித்யாவிடம் கொண்ட உறவு அதில் புகைப்படமாய் இருந்தது. என்னது தேவி, நம்முடைய தவத்தின் போது இந்த அபச்சாரத்தை செய்தது யார்? சொல்றேன் சாமி, கல்யாணமாகி அடுத்த நாளே அவர் இறந்துட்டாரு. நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த 10 நாள்ல போஸ்டர்ல இந்த லெட்டரும் போட்டோவும் வந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மறைச்சிட்டேன். அப்புறம் ஒருத்தர் என்னை வந்து சந்திச்சு நான் தான் இந்த போட்டோ லெட்டர் அனுப்புனேன்னு சொன்னாரு. யார் அந்த முடன்? அவனை அவனை என பற்கள் நெறிப்பட்டது. அவனோட முகம் எனக்கு தெரியல. ஹெல்மெட் போட்டிருந்தான். இதை அனுப்புனது தான் தான்னு சொன்னான். இதை அப்படியே கொண்டு போய் உன்னோட புருஷன் கிட்ட காமிச்சா உன் வாழ்க்கை அவ்வளவுதான் சொன்னான். அப்பதான் நான் அவரே இறந்துட்டாருன்னு அழுதபடி சொன்னேன். ஆனா அவன் நம்பவே இல்லை. கடைசியில போட்டோக்காரர் கொடுத்துட்டு போயிருந்த என் கல்யாண போட்டோவை காமிச்சேன். தன் கணவனை துடைத்து கொண்டாள் தேவி. அவர் என்னோட கணவர். அவர் இப்போ உயிரோட இல்லைன்றத அவன்கிட்ட சொன்னேன். அதை பார்த்து அவன் அதிர்ச்சியாகி நின்னுட்டான். அவன்கிட்ட என்னோட தோஷத்தை பத்தியும் அதுக்காக நம்ம பூஜை பண்ண சங்கிலி பத்தியும் அப்போ நடந்த இந்த உறவை பத்தியும் அந்த போட்டோ அந்த சமயத்தில் எடுத்ததுன்றதையும் விளக்கமாக சொன்னேன். நீ எதற்காக தேவி கண்டவரிடமும் இதை பற்றி பேசுகிறாய்? இதை குறித்து யாரிடமும் பேசாதே என்று அப்போதே சொன்னேனே. சினம் தெரிந்தது அந்த சாமியாரின் குரலில். இல்ல சாமி, என்னோட கதையை கேட்டு அவனே மனசிறங்கிட்டான். இப்ப அந்த சங்கிலி உனக்கு தேவையான்னு கேட்டான். ஆமான்னு சொன்னேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, இந்த சங்கிலியை உனக்கு தரேன். ஆனா அதுக்கு உபகாரமா நீ எனக்கு பணம் தரணும்னு கேட்டான். வழி இல்லாம நானும் சரின்னு சொல்லிட்டேன். சொன்னபடி ஒரே வாரத்துல எனக்கு அந்த சங்கிலியும் கொண்டு வந்து கொடுத்தான். அது எப்படி தேவி அவன் கைக்கு கிடைத்தது? அதுதான் எனக்கும் தெரியல சாமி. ஒரே மர்மமா இருக்கு. அது என் இறந்து போன கணவர் போட்டிருந்தது. அது எப்படி இவன் கையில வரும்? ஒருவேளை இது வேறு சங்கிலியா இருக்குமோ? இல்ல சாமி, எனக்கு நல்லா தெரியும். இது அதே சங்கிலிதான். நீங்க பதிச்சு கொடுத்த முத்திரை அப்படியே இருந்தது. இதை எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாய்? 1,00,000 ரூபாய் சுவாமி. முட்டாள் பெண்ணே, அப்படியே இந்த போட்டோவின் நெகட்டிவ் வாங்கி இருக்கலாமே. கேட்டா சாமி, இது நாம இருவர் சம்பந்தப்பட்ட விஷயமாம். அதனால் கூடிய விரைவில் நம் இருவரையும் சந்திக்க போவதாக சொன்னான். அவன் சொன்ன நாள் இன்னைக்குதான் சுவாமி. வரட்டும் அந்த மாபாவி துஷ்டன். என் வலிமையில் அவனை உருக்குலைத்து விடுகிறேன். எனக்கு தெரியும் சாமி. அதனாலதான் நான் அவனை பத்தி பெருசா கண்டுக்கவே இல்லை. நீ பயப்படாதே, அவன் வரட்டும், பார்த்து கொள்ளலாம். எப்படியாவது இந்த சங்கிலியில் இன்னும் கொஞ்சம் மந்திரத்தை ஏத்தி வைங்க சாமி. இனிமே அமைய போற வாழ்க்கையாவது எனக்கு நிம்மதியா இருக்கணும் சாமி. இப்போது முதலில் நம்மை சந்திக்க வருவனை கவனிக்கலாம். அடுத்து நம் வேலைக்கு பார்க்கலாம் தேவி. சரிங்க சாமி, நீங்க சொல்றபடி பண்ணலாம். அந்த பாவி எப்போது வருவதாக சொன்னான்? இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு சுவாமி. ஓ என்றபடி எதையும் யோசிக்க ஆரம்பித்தான். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவஸ்தையோடு இருவரும் காத்திருக்க வினாடிகள் நகர்ந்து கொண்டிருந்தது. மிகச்சரியாய் 1/2 மணி நேரம் மரணித்த முதல் வினாடியில் அவன் தலையில் ஹெல்மெட்டோடு உள்ளே நடந்தான். யாரப்பா நீ? சாமி, நான் ஒரு பக்தன். பக்தல இருக்க காளியம்மன் கிட்ட என் தொழில் நல்லா நடக்கலையான்னு வேண்டிக்க கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்தேன். வந்த இடத்துல அந்த அம்மனை பார்த்து எனக்கு ஒரு நல்ல தொழிலும் அமைச்சு கொடுத்து அது ரொம்ப நல்லா நடந்துகிட்டு வர நான் என்னோட வாடிக்கையாளர்களை சந்திச்சு ஒரு வியாபாரம் பேச வந்திருக்கேன் என்றான் சற்று கேலியாக. மகனே, நீ எதையோ தவறாக புரிந்து கொண்டு உள்ளாய். நடந்தது ஒரு தவ வேள்வி. அதை ஒரு ஒரு சிசிய பாவத்தோடு அகக்கண்களால் பார்க்க வேண்டும். எனக்கு தெரியும் சாமி. அதனாலதான் அகக்கண், புறக்கண், கேமரா கண் எல்லாத்தையும் வச்சு பார்த்தேன். நீ தவறு செய்கிறாய். இல்ல சாமி, நீங்க செஞ்ச தவற கண்டுபிடிச்சு இருக்கேன். சரி முடனே, இப்போது நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? அந்த பொண்ணு கிட்ட இதுக்கு மேல எதுவும் தேராது. அதான் நேரடியா அவங்க கிட்ட வந்திருக்கேன். எனக்கு விளக்கம் வேண்டாம். உன் தேவைய சொல். மாட்டின பின்னால கூட பயமே இல்லாம பேசுறவங்க தைரியத்தும் எனக்கு பிடிச்சிருக்கு. பொருள் உங்களது, செயல் உங்களது. நீங்களே ஒரு விலைய சொல்றது எனக்கு தேவையில்லாத கிண்டல் பிடிப்பதில்லை. சரி, உங்களுக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். ஒரு 2 லட்சம் கொடுத்துடுங்க. பாவி, நீ நரகத்துக்கு தான் செல்வாய். 2 லட்சம் அக்கிரமம். சாமி, நான் போற அதே இடத்துக்கு தான் நீங்களும் வரப்போறீங்க. இதோ இந்த பொண்ணும் அங்கதான் வரும். நாம எல்லோருமே பாவிங்க தான் சாமி.
உன் பிதற்றலை நிறுத்து. நெகட்டிவ் எப்போது கிடைக்கும்? இப்போது பணத்தை தந்தால் உடனே நெகட்டிவ் கிடைக்கும். நான் தயாராக தான் வந்திருக்கிறேன். ஒரே நிமிடம். செக்கில் 2,00,000 நிரப்பி கையெழுத்து போட்டு நிரப்பினான். அட, வேலை இவ்வளவு சுலபம் முடியும்னு நினைக்கலையே. நீங்க உண்மையாவே பெரிய சாமியார் தான். உன்னுடைய பாராட்டு எனக்கு தேவையில்லை. முதல்ல நெகட்டிவை கொடு. தாராளமாக. முதல்ல செக்கை கொடுங்க. ஒரு கையில் செக் வாங்கிக் கொண்டு மறு கையில் நெகட்டிவை கொடுத்தான். இதுல வேற காப்பி இருக்குதான்னு என்ன நிச்சயம்? சாமி, உங்க தொழிலை நீங்க எப்படி புனிதமா செய்றீங்களோ அதே மாதிரி எனக்கும் என் தொழில் புனிதம். நான் வாக்கு தவற மாட்டேன். சீ, செய்வது பிளாக்மெயில், இதில் புனிதமான தொழில் என்று பெருமை கொள்கிறாய். அருவருப்பாய் இல்லை? எத்தவங்களையும் கட்டிக்க போறவனை ஏமாத்திட்டு உங்க முன்னால முட்டாள்தனமா கற்பழந்து நிக்கிற இவளுக்கு அருவருப்பு இல்ல. எவ்வளவு பெரிய சமூக குற்றத்தை பக்தின்ற பேரை செஞ்சுட்டு சாமியா உட்கார்ந்துருக்க உங்களுக்கும் எந்த அருவருப்பும் இல்ல. இது தப்புன்னு சொல்லி உங்களுக்கு தண்டனை விதிக்கிற எனக்கு மட்டும் ஏன் சாமி அருவருப்பு இருக்கணும்? முதல்ல நீ கிளம்பு. இந்த இடத்தை அமிலம் ஊற்றி கழுவ வேண்டும். அமிலம் ஊற்றி கழுவ வேண்டியது இந்த இடத்த இல்ல சாமி, உங்களை மாதிரி ஆளுங்களை. நீ முதல் வெளியே செல். உடனே உன்னை என் தவ வலிமையில் அப்படி ஒரு கழுத்து விடுவேன். சென்று விடு. சாரி சாமி, எனக்காக நீங்க உங்க தக வலிமையை எல்லாம் வேஸ்ட் ஆக்காதீங்க. நாளைக்கு இந்த மாதிரி உங்க பூஜைக்கு உதவும். சரி, உத்தரவு வாங்கிக்கிறேன் சாமி. என் ஆத்திரத்தை கிளப்பாமல் போடா. ஏன் சாமி, இவங்களுக்கெல்லாம் திருநீர் பூசி ஆசீர்வாதம் பண்றீங்களே, அதே மாதிரி என் தொழிலும் இன்னும் சிறப்பா நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. என்ன நீ வெறுப்பேற்றுகிறாய்? ஆசீர்வாதம் தானே கேட்கிறேன் சாமி, அது தப்பா? சரி வா, செய்கிறேன். சலிப்பாக தன் அருகில் இருந்த ஒரு சிறிய டப்பாவிலிருந்து விபூதி எடுத்து வந்து பூசிக்கொண்டு செல் என்றார் சாமியார். ஏன் சாமி, பூசும்போது அப்படி என் முகத்தை எப்படியாவது பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க கையிலேயே கொடுங்க சாமி. உங்க ஆசீர்வாதம் நான் கையிலேயே வாங்கிக்கிறேன். மிகுந்த புத்திசாலிதான், ஆனால் புத்தி தவறான வழியில் செல்கிறது. அவன் கையில் திருநீற்றை தந்தார். செக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஒரு பேப்பரில் திருநீரை கொட்டியபடி வெளியில் சென்றான் அவன். சாமி, நீங்க அவனை ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், அப்படியே விட்டுட்டீங்களே. தேவி, நமக்கு இப்போது வாங்க வேண்டியது அந்த நெகட்டிவ் தானே தவிர வேறு எதுவும் இல்லை. அவன் செல்லட்டும். அவனுக்கான தண்டனை அந்த இறைவன் தருவான். எப்படி சாமி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உங்க தவ வலிமையை பத்தி தெரியாம உங்களையே எவ்வளவு கேவலமா பேசிட்டு போறான். அதான் சொல்கிறேனே, எப்படியும் அந்த திருநீரை நெற்றியில் வைத்துக் கொள்வான். இப்படி திருநீர் வைக்கும் எல்லாருக்குமே ஒரு துளியை வாயில் போடும் பழக்கம் இருக்கும். அப்படி அவன் அதை வாயில் இடட்டும். அப்போது தெரியும் அவன் மகிமை. எப்படி சாமி, இவனை போன்ற ஆட்களுக்காக செய்து வைத்திருக்கும் சிறப்பான திருநீர் அது. வண்டியில் தானே போகிறான், போகட்டும். நீரை நெற்றியில் இட்டாலும் சரி, வாயில் இட்டாலும் சரி, அதில் கலந்திருக்கும் விஷம் அவன் மூளையை பாதித்து அவன் செயல்பாட்டை தாறுமாற ஆக்கும். இறைவன் அவனுக்கு நாள் குறித்து விட்டான். சாமி, உங்களை என்னமோன்னு நினைச்சோம். நீங்க பெரிய ஆள், ஆனா உங்க செக்க கொடுத்து இருக்கீங்களே, அதுல உங்க கையெழுத்து இருக்கேன். ஏதாவது பிரச்சனையானா போலீஸ் வந்து விடாதா? மென்மையா சிரித்தார். தேவி, என்னுடைய தவ வலிமையில் அவநம்பிக்கை கொள்ளாதே. அந்த செக்கில் உள்ள கையெழுத்து 1/4 மணி நேரம்தான் தாங்கும். பின்னர் தானாகவே மறைந்துவிடும். செக்கும் வெறுத்தால் ஆகிவிடும். இதுவும் ஒரு தந்திரம்தான். அதுவும் இல்லாமல் அந்த தாளை தொட்டவுடன் அதில் இருக்கும் விஷம் வியர்வைக்கால் வழியாக உள்ளே செல்லும். மொத்தத்தில் அவன் மரணம் உறுதி. சுவாமி, நீங்கள் பெரிய சித்தர். அவர் காலில் மீண்டும் விழுந்து வணங்கினாள் தேவி. 3வது முறையாக நாம் செய்ய போகும் பூஜை நாக ரௌத்ர சாந்தி பூஜை. சென்ற முறை போல் இல்லாமல் இந்த முறை நீ இன்னும் பக்தி சிரத்தையோடு முழு மனதோடு உன்னை ஒப்படைக்க வேண்டும். இல்லாவிட்டால் எப்போதும் இனி பலன் கிட்டாது. அந்த வேள்வியை நாளை மறுநாள் வைத்துக் கொள்ளலாம். நேரம் குறித்து சொல்கிறேன். நீ என்னை நாளை மறுநாள் வந்து சந்திப்பாய். மங்களம் உண்டாக. நன்றி சாமி. மீண்டும் விழுந்து வணங்கிவிட்டு வெளியே வந்தாள் அந்த வித்யா தேவி. அங்கே வண்டியில் ஏறி முன் திருநீரை நெற்றியில் இட்டுக்கொண்டு 2,00,000 ரூபாய்க்கான செக்கை முத்தமிட்டு விட்டு அதை பாதுகாப்பாய் உள்ளே வைத்து வண்டியை கிளப்பி போய் கொண்டிருந்தான் அவன். அவனை அறியாமல் அவனுக்குள் சில பல வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. ஏண்டா போலிசாமியாரோ, நல்லா படிச்சுட்டு ஒரு வேலையும் கிடைக்காத விரக்தியில கைவசம் தெரிஞ்ச போட்டோ தொழில் ஆரம்பிச்சு எப்படியாவது முன்னேறணும் எத்தனை இடத்துல கடன் வாங்கி ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சான். அதுவும் தொழில் நல்லா நடக்காம கஷ்டப்பட்டு கடவுளை பார்க்க வந்தா, கடவுள் இருக்க இந்த இடத்தையும் கரைப்படிய வச்சுக்க. அப்படிப்பட்ட உன்னை சும்மா விட்டா அது அந்த கடவுளுக்கே பொறுக்காது. அதான் உன்கிட்ட நெகட்டிவ் ஒப்படைக்கிறங்கிற முன்னாலேயே ஒரு காப்பி எடுத்து இந்த மாதிரி எல்லாம் ஏமாற்றி வேலை நடக்கும்னு டிஐஜிக்கு எழுதி போஸ்ட் பண்ணிட்டு தான் உன்கிட்டயே வந்தேன். உன்னால எனக்கு ஆபத்து இருக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சேஃப்டிக்காக கொடுத்து வச்சிருக்கேன். கட்டாயமா நீ மாட்டிக்குவ. அப்ப தெரியும்டா இந்த ராஜாவை பத்தி என மனதில் எண்ணிக்கொண்டான். என்ன, உன்னோட சேர்ந்து அந்த பொண்ணும் மாட்டோம். முட்டாள்தனத்துக்கு கிடைத்த பரிசது. அதாவது இது தெரிஞ்ச பின்னாலாவது உன் மாதிரி சாமியாருங்கிட்ட ஏமாறாம பொண்ணுங்க எண்ணிக்கை குறையட்டும். அதுவும் இல்லாம இது நான் என் நண்பனுக்கு பண்ண துரோகத்துக்கும் பாவத்துக்கும் பண்ற ஒரு நஷ்டீடாக இருக்கட்டும்.
யோசித்துக் கொண்டே வண்டி ஓட்டி கொண்டிருந்தவனுக்கும் கண்கள் மயமய என்று தெரிய ஆரம்பித்தது. வாகனங்கள் சரியாக தெரியவில்லை. அவன் உடல் அவன் பேச்சை கேட்கவில்லை. கை கட்டுப்பாடு இழந்தது. அவன் வண்டி பாதியிலிருந்து லேசாக விளங்கி தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது. எதில் ஒரு பெரிய லாரி. தன் வண்டியை கட்டுப்படுத்தவே முடியாமல் வண்டியை விட்டு குதி என்ற மூளையின் கட்டளையை செய்ய முடியாமல் நேராக அந்த கனரக வாகனத்தில் சென்று மோதியது. அந்த வேகத்தில் ஹெல்மெட் யாரோ கழட்டி விட்டது போல் பறந்தது. அவன் கண்களுக்கு மிக அருகில் லாரியின் சக்கரம் தெரிந்தது. கூடவே விசாகனின் முகம். விசாகா, மன்னிச்சிருடா என்றபடியே அந்த ஒரு வினாடியில் மரணத்தை தொட்டிருந்தான் அவன். இங்கு வீடு திரும்ப கொண்டிருந்த வித்யாவுக்கு சட்டென்று நினைவு வந்தது. அடடாம், எப்போதும் வரும்போது கடைசியாக நவகிரகத்தையும் புற்றையும் சுற்றிவிட்டு வருவோம். இந்த முறை மறந்து விட்டோமே. சரி, போகுமலையில் உள்ள கோயிலில் இந்த வேலையை பார்த்துக் கொள்வோம் என பார்வையை இரு பக்கம் பரவிட்டு சென்றாள். சற்று தூரத்தில் ஒரு புற்று கோயில் கண்ணில் படம். அட, கோயில் இங்கிருக்கு என்ற சந்தோஷத்தோடு சென்றாள். ஏற்கனவே அங்கு 3 பெண்கள் சுற்றி கொண்டிருந்தார்கள். அடடா, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு பால் பாக்கெட் கூட வாங்கலையே என்று நினைவுக்கு வந்தது. தன் முட்டாள்தனத்தை எண்ணி தானே வருந்தினாள். சரி, இப்போது சுற்றிக்கொள்வோம், அடுத்த முறை பால் ஊற்றிக்கொள்ளலாம் என்று நினைத்து கண்மூடி கும்பிட ஆரம்பித்தாள் வித்யா. மனமெல்லாம் கடவுளே, என் நாகதோஷத்தை போக்கி என் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு கொடு என்று வேண்டிக் கொண்டிருந்தது. திடீரென சப்தமாக கேட்ட பேச்சுக்குள் அவளை கலைத்தது. தன் சுற்றுகளை முடித்திருந்த 2 பெண்மணிகளில் ஒருத்தி மற்றொரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தாள். ஒரு நிமிஷம் இரு மீனா என்றபடி புற்றின் மேல் தான் சாத்தியிருந்த மாலையை எடுத்து தன் பெண்ணின் கழுத்தில் அணிவித்து, உனக்கு இருக்கிற தோஷம் எல்லாம் இனிமே போயிடும் மீனா, சீக்கிரமா உனக்கு கல்யாணம் நடக்கும். உண்மையா சொல்றீங்கம்மா? நம்ம பூசாரி ஐயா சொன்ன மாதிரி மாலையை கொண்டு வந்து புத்துக்கு போட்டு 11 முறை சுத்தி வந்து அதே மாலையை உன் கழுத்துலயும் போட்டிருக்கேன். அந்த நாகாத்தம்மா நம்ம வேண்டுதலை கட்டாயம் சீக்கிரம் நிறைவேற்றுவா. கையெடுத்து கண்மூடி கும்பிட்டாள் அந்த மீனா. இந்தாமா, உன் கையால புத்துல பாலை ஊத்தி அந்த நாகா மனம் குளிரவை என்று பாலை அவளிடம் கொடுத்தாள் அவள் அம்மா. பயபக்தியோட வாங்கிய அந்த பெண் மீனாவும் தன்னுடைய தாய் கூறியது போலவே செய்தாள். 9 தடவை இந்த இடத்துல விழுந்து கும்பிடுமாம். பூசாரி சொன்ன பரிகாரம் முடிஞ்சிடும். மீனாவும் அதே போல செய்ய பயபக்தியோட வணங்கினாள். கண்ணீரோட புற்றினை பார்த்து கையை உயர்த்தி, அம்மா நாகத்தம்மா தாயே, தீராத இந்த நாகதோஷத்துல என் பொண்ணு கல்யாண காட்சின்னு எதுவும் இல்லாம வாழ்க்கையே தடங்களாகி நிக்கிறான். அதுதான் எங்க பூசாரி சொன்ன பரிகாரப்படி உன் கழுத்து மாலையை அவ கழுத்துக்கு மாத்திட்டேன். இனிமே நீதான் அவளுக்கு காவலா நின்னு அவ கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். அவளையும் புள்ள குட்டில அவ குடும்பத்தையும் தலை கவனிச்சு நீதான் வாழ வைக்கணும். நீதான் தாயே துணை. நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும். நான் பெத்த பொண்ணை உன்னை நம்பி உன்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். நீயே பார்த்துக்கோ. உச்சைக்கே கேட்கும்படி உரத்த குரலில் தன் மனக்கருத்தை வெளியிட்டாள் அந்த தாய். அவ்வளவுதான் மீனா, நீ இந்த ஆத்தா பார்த்துக்குவா. நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு பெரும் நிம்மதியாய் கிளம்பினார்கள் அவர்கள். இந்த விஷயம் நமக்கு தெரியாம போயிடுச்சே. தெரிஞ்சிருந்தா ரொம்ப ஈஸியாவே தோஷத்தை போக்கியிருப்பேனே. இந்த விஷயம் எனக்கு தெரியும்னா இந்த கோயிலுக்கே உங்களை அனுப்பி வச்சிருக்கா இந்த அம்மா என்று நினைத்தபடி வேக வேகமாய் சுற்ற ஆரம்பித்தாள் வித்யா. இருந்த ஒரு பெண்மணியும் தன் வேண்டுதலை முடித்து கொண்டு கிளம்ப, அப்பாடா, எல்லாம் கிளம்பிட்டாங்க. தன்னுடைய அந்த சங்கிலியை புற்றின் மேல் மாலையை போல் போட்டாள். 11 முறை பயபக்தியோடு சுற்றி வந்தாள். புற்றின் முன் விழுந்து வணங்கி அந்த சங்கிலியை கையில் மீண்டு எடுத்து தன் உள்ளங்கையில் வைத்து, அம்மா நாகத்தம்மா தாயே, என் தோஷத்தை எல்லாம் போக்கிடும். அடுத்த முறை மாலை பாலெல்லாம் எடுத்துட்டு வந்து கும்புறேன். கையை உயர்த்தி கண் மூடி கும்பிட்டாள். அந்த வினாடியில் அவள் கையில் இருந்த சங்கிலி அங்கிருந்த புற்றின் குழியில் விழுந்தது. ஐயோ, 2 முறை பூஜைகள் சேர்ந்த சங்கிலி. உடனே ஏடு அவள் மூளைக்குள் கட்டளை பிறப்பித்தது ஒரு குரல். கடவுளே, என் சங்கிலி என்றபடி யோசிக்காமல் சட்டென்று கையை புற்றிட்டாள் வித்யா. ஏற்கனவே ஊற்றியிருந்த பாலின் நசமருந்து போயிருந்தது அந்த நாகம். இவள் கையை உள்ளே விடவும் அடுத்த நொடியில் சீறி பாய்ந்து கொத்தியது. ஐயோ அம்மா என்றபடி கையை எடுத்தாள் வித்யா. கையை பட் என்று உதறி, ஐயோ பாம்பு கடிச்சிச்சு, யாராவது உதவிக்கு வாங்க என்று அந்த ஆளில்லாத இடத்தில் அபய குரல் எழுப்பினாள். எவரும் அருகில் இல்லை என்பதை புத்தி நுரைக்க மருத்துவமனை செல் என்று அவள் மனம் சொல்ல, எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போய்விட வேண்டும் என நினைத்து கொண்டு கழுத்த இடத்திற்கு மேல் மணிக்கட்டை இருக்கை தன் புடவையில் கட்டியவள் வேக வேகமாய் செல்வதற்கு திரும்ப, மயக்கமோ இல்லை, பதற்றமோ இல்லை, நேரமோ ஏதோ ஒன்றில் வித்யா கல்லிடரை கீழே விழுந்தாள். கொடிய நாகவிசம் அவளை எழுந்திருக்க விடாமல் செய்ய வாயில் நுரைத்தள்ளி உடலில் நீளம் பாரித்தும் மரணத்திற்கு போன அந்த ஒரு வினாடியில்
அவளுக்கு விசாகனின் முகம் தெரிந்தது. ஏமாத்திட்டேன், சாரிங்க என்றாள் அந்த மரணிக்கும் வினாடியில். ராஜா டிஐஜிக்கு போட்டோவை அனுப்பி வைத்து விட்டான். நாளை ஆசிரமத்தை ரைடு செய்து தன்னை கைது செய்ய வரப்போகும் போலீஸ் பற்றிய விவரம் அறியாமல் புற்றுக்குள் விழுந்த பூஜை செய்த சங்கிலி எடுப்பதற்காக கொஞ்சமும் யோசிக்காமல் முட்டாள்தனமாய் புற்றுக்குள் கைவிட்டு பாம்பு கடி வாங்கி உடலில் நீளம் பறித்து மரணத்தை போன வித்யாவை பற்றியும் அறியாமல் நாளைக்கு பூஜைக்கு வரப்போகும் வித்யாவிற்காய் தன் உடம்பை பெரிதாய் முறுக்கேற்றிக் கொள்வதற்கு பாதாமும் பிஸ்மும் தின்று கொண்டிருந்தான் அந்த போலீசாமியார். எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை சற்று நேரம் கழித்து எழுந்திருக்கும் பிரபா அன்றைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து விட்டிருந்தான். அவன் முகம் எதையோ யோசித்து கொண்டிருந்தது. என்னடா பிரபா, காலையில் எழுந்ததிலிருந்து குறவ மாதிரி உட்காந்துருக்க. நான் ஒரு கனவும் கண்டேம்மா. இல்லை இல்லை, அது கனவு இல்லை, அது நிஜம்தான். என்னடா உளர்ற? கனவா இல்லை நிஜமா? பொறுமையாக கேட்டால் சாரு. கனவு மாதிரியும் இருக்கு, ஆனால் அது நிஜமா நடந்த மாதிரியும் இருக்கே. சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ நடந்ததை சொல்லு பிரபா என்றான் ராஜா. கனவு இல்லப்பா, நிஜம்தான் என்றான் தெளிவாக. பிரபா, நீ முதல்ல சொல்லு, கனவா நிஜமா, நான் பார்த்துக்கிறேன். பிரபா கண்களை மூடிக்கொண்டான். அவன் கண்ணுக்கு முன்னால் அந்த காட்சி விரிந்தது. அப்படியே சொல்ல ஆரம்பித்தான். மாமா அந்த இடத்துல உட்காந்து இருக்காங்க. அப்பங்க ஒருத்தர் போறாரு. யாருடா? சாருவின் கேள்வியானது பிரபாவின் காதுகளில் விழுந்ததாகவே தெரியவில்லை. அவன் வேறு ஏதோ உலகத்தில் சஞ்சரிப்பவனைப் போல பேசிக்கொண்டிருந்தான். அந்த சம்பவத்தை அப்படியே அவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தது அவன் குரல். டே தங்கம், என்னடா இந்த வழியா போற? விசாகா, நீயா? என்னடா இப்ப எல்லாம் உன்னை பார்க்கவே முடியல? யாரை பார்க்க முடியலன்ற? நீதானே இந்த பக்கமே வரமாட்டேங்கிற. 2-3 தடவை உன் ரூமுக்கு வந்தேன், ஆளையே காணோம். ஆமாண்டா, கடை வேலையா அங்கே எங்கே போகிறேன்டா. அதான் முன்ன மாதிரி உன்னை பார்க்க கூட வர முடியறதில்ல. உன் கடை எப்படிடா போயிட்டு இருக்கு? எங்கடா, சொல்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்டா, கடைக்கு 2 லட்சம் செலவு பண்ணியிருக்க, ஓடலைன்னா எப்படிடா? நானும் போராடிக்கிட்டே தாண்டா இருக்கேன், ஒன்றும் முடியல. இப்போதான் ஒரு சின்ன ரூட்டு கிடச்சிருக்கு, அதை வச்சு முன்னேறணும். நீ முதல்ல முழு நேரமும் கடையில் உட்காரணும். ஆளுங்க வர்றாங்க இல்லைன்றது முக்கியம் இல்லை, நம்ம பொறுப்பான கடையில் உட்காரணும். அப்போ தாண்டா தொழில் நடக்கும். கடைசியில் உட்காரமா இருந்தால் அப்புறம் வேற எவன் வருவான்? விசாகா, ஏற்கனவே நான் பயங்கர மூட் அவுட்டாக இருக்கேன். ஏன்டா, உன் நல்லதுக்கு தானே நான் சொல்கிறேன், எதுக்கு கோவப்படுற? நீ என் நல்லதுக்கு சொல்கிற மாதிரி தெரியல. உங்ககிட்ட வாங்கின 2 லட்சம் பணத்தை திருப்பி கொடுக்கல, அதான் ஏன்னு கேட்குற. இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட தங்கம். எனக்கு பணம் தேவை இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திடீர்னு இப்போ எனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. என்னடா சொல்கிற? கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லலை. அதுக்கு தாண்டா ரூமுக்கு வந்தேன், நீ இருந்தா தானே. நேற்று தான் எனக்கு கல்யாணமே ஆச்சு. வாழ்த்துக்கள்டா. பாத்தியா, ட்ரீட் இல்லாமல் தப்பிக்கலாம்னு தானே என்கிட்ட விஷயத்த சொல்லலை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உன்னை பார்க்க முடியல, அதுதான். ஆனால் ஊனா ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்க பார்க்குற. அப்படியெல்லாம் இல்லைடா, உனக்கு என் குடும்ப சூழ்நிலை தெரியும்ல. கடவுள் வாங்கி தான் கல்யாணம் பண்ணி இருக்கு, அதை முதல்ல அடைக்கணும். நானே உன்னை பார்க்கணும், பார்த்து பணம் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். நல்ல வேலையா நீயே கண்ணில் பட்டுட்ட. ஏண்டா, நான் எவ்வளோ சிரமத்தில் இருக்கேன், இப்போ போய் கேட்குற? கொடுத்து 4-5 வருஷம் ஆயிடுச்சு தங்கம். ஏண்டா, அதான் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த கடையில் இருக்க பொருளை விற்று அதை மதிப்பை உன் அம்மா கிட்ட தாண்டா கொடுக்க சொல்லி எழுதி பத்திரமாக்கி பாதுகாப்பாக வச்சுருக்கேன். அதை விட உனக்கு என்னடா வேணும்? டே தங்கம், நான் உன்னை தப்பாக சொல்லலை. இப்போ தாகத்துக்கு ஒரு வாய் தண்ணி இல்லாமல் நீ போன பின்னால் குடமாக தண்ணி குடித்தாலும் பிரயோஜனம் இல்லை. அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா, அதுக்காக தான். சரிடா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் ஏதாவது ரெடி பண்ணுறேன் என்றவன் பார்வையில் வெறுப்பு இருந்தது. டி தங்கம், இப்போ கொஞ்ச நாளாக உன்னை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறேன். என்ன விசாக்கம் என ஒரு மாதிரியா பேசுகிற? நீ இப்போ போகிற பாதை சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறியான். நான் தான் உன் பணத்தை ரெடி பண்ணி எப்படியா தந்துறேன்னு சொல்கிறேன்லடா, அப்புறம் எதுக்கு இப்படி பேசுகிற? என் பணத்தை வாங்க நான் பேசலடா, உன்னை காப்பாற்ற தான் பேசுகிறேன். இத்தனை வருஷம் கூட பழகுன நீயே பணம் பணம் தொந்தரவு பண்ணுற. நீ என்னடா என்னை காப்பாற்ற போகிற என கோபம் எடுத்தது அவன் குரலில். நீ தங்கம், இப்போ உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நீ குடிச்சிட்டு வந்திருக்க போல இருக்கு. அப்புறம் நிதானத்தில் இருக்கும்போது பேசலாம். இப்போ என்ன நீ குடிக்காரன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டியா? போதும், இப்போ கிளம்ப தங்கம். என்னடா, உனக்கு இப்போ பணம் தானே வேணும், நான் செட்டில் பண்ணுறேன்னா குரூரமாக யோசித்தது அவன் குடிகார மூளை. அது போதுண்டா, உன்னை நான் நம்புகிறேன். உன்னை தவிர எனக்கு வேற யாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காம். என் கவலையை உன்கிட்ட சொல்லாமல் அப்புறம் யார்கிட்ட சொல்லுவேன்? கூடிய சீக்கிரத்தில் நான் உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன்டா. அப்படி உனக்கு காசை திருப்பி கொடுக்கும்போது நம்ம ஃபோட்டோ அந்த ஒரு பத்திரத்தை எல்லாம் உனக்கு நான் ரிட்டன் தரணும். இல்லை, உன்னோட அட்ரஸ் கொஞ்சம் எழுதித்தா, இந்தா என்று பேனாவையும் பேப்பரையும் தந்தான். அவன் மனதில் ஒரு கொடூரமான எண்ணம் உதயமாகி இருந்தது.
ஆத்திரத்திலும் போதையிலும் இருந்தவனுக்கு அவன் மனம் கொடூரமாக யோசித்தது. டாக்குமெண்ட் அனுப்ப உன் அட்ரஸ் எழுதுவை, நான் கொஞ்ச நேரத்துல வரேன் என்றான். ஏண்டா எதுக்கு இவ்வளவு அவசரம்? இன்னொரு தடவை நம்ம பார்க்காமயே போயிடுவோம். இல்லடா, ஒருவேளை மறந்துட்டா? எல்லாத்தையும் சரியா பண்ணியிருக்கணும் இல்ல? எதுக்கும் எழுதி வை, பார்க்கலாம். சரிடா, நீ எழுதி பாக்கெட்ல வச்சிரு, நான் வந்து வாங்கிக்கிறேன். அவன் மனதில் ஒரு திட்டம் உருவாகிவிட்டது. இவ்வளவு அவசரமா நீ எங்கடா போற? நான் போறத கேளு. கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஒரு ட்ரீட்டாவது தந்தியா? டேய், நான் சும்மா பொழுது போகாம அப்படியே வெளியே வந்தேன். பணம் எடுத்துட்டு வரல. பரவாயில்ல, நானாவது தரேன். சாப்பிட்டு தாண்டா வந்தேன். நைட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டா போதும். சரிடா மாப்பிள்ள, முறுக்கு காமிக்கிறியா? ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வரேன் இரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா, நீ உட்காரு, நம்ம பேசிட்டு இருக்கலாம். அப்புறம் உன் கல்யாண லைஃப் எப்படி போகுது? பெருசா ஒன்றும் இல்லை, இப்போதான் ஆயிருக்கு, பார்க்கலாம். சரி இரு நீ விசாகா இங்கேயே, நான் இதோ வந்துடுறேன். மறக்காம அட்ரஸ் எழுதி வை. அதுக்கேண்டா நீ போற? வழியில 2 பேருமே போய் குடிக்கலாமே. உட்காருங்க மாப்பு, உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? ஒரே ஒரு ஜூஸ் தானே. சரிடா, சீக்கிரமா. 5 நிமிடத்தில் திரும்பி வந்தான். என்னடா எழுதிட்டியா? ஆச்சு, இந்தா ஜூஸை குடி, உன் கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ணுவோம், அப்புறமா வாங்கிக்கிறேன். சரிடா, என்ன திடீர்னு ஜூஸு ட்ரீட்டு இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிற? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப பண்ணாதடா, குடி. என்னடா சின்ன பட்டலம் வாங்கிட்டு வந்திருக்க? 2 இருக்கு, உனக்கு பிடிச்ச மேங்கோ, எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு. காசு அவ்வளவுதான் இருந்தது. தேங்க்ஸ்டா. எனக்கு கூட தண்ணி தாகமாக தான் இருந்தது. கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஜூஸோட நிற்கிற. நீ தாண்டா உண்மையான ஃப்ரெண்டு. தலை குனிந்து கொண்டான் தங்கம். அப்புறம் வேற என்னடா விஷயம்? ஒன்றும் இல்லை தங்கம், மனசு ஒரு மாதிரியா இருந்தது, அதுதான் தனியாக வந்துட்டேன். ஏன்டா மனசு ஒப்பாமல் கல்யாணம் பண்ணிட்டோமோன்னு கஷ்டப்படுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. ஏன்டா உன் அக்கா பொண்ண நீ? சி, அவ குழந்தடா. எல்லாருக்கும் நினைக்கிறது நடக்கிறது இல்லையே, நடக்கிறத ஏற்றுக்க வேண்டியதான். போடா, பெரிய தத்துவம் சொல்லிட்ட. விசாகன் கீழே விற்ற பாட்டிலை எடுத்து கொண்டான். என்னடா இது, எதுக்கு எடுக்கிற? அப்படியே விட்டா குப்பைக்காரங்க எடுத்து போயிடுவாங்க. பொது இடத்துல குப்பை போட்டா நாடு எப்படி முன்னேறும்? என்னடா தங்கராஜு, உனக்கு கூட சமூக அக்கறையெல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு என்னமோ ஒரு மார்க்கமா தான் இருக்க. சற்ற நேரம் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு மாதிரியா இருக்குடா, தூக்கம் வர மாதிரி இருக்கு, வீட்டுக்கு கிளம்பலாம். உட்காரடா, வீட்டுக்கு போய் உன் புது பொண்டாட்டி கிட்ட அப்புறம் பேசலாம். அட போடா, நீ வேற. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, தூக்கமாவும் மயக்கமான்னு சொல்ல முடியல. கை காலெல்லாம் சோர்வா இருக்கு, கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும்டா, சரியாயிடும். விசாகா, உன் செயின் நல்லா இருக்கு, அதை கொஞ்சம் கழட்டி தெரியா, பார்த்துட்டு தரேன். இது என்னோட கேள்வி. கொஞ்சம் சிரமப்பட்டு தடுமாறி செயினை கழற்றி கொடுத்தான். என்னமோ தெரியடா, உடம்பெல்லாம் திடீர்னு ஒரு மாதிரியா ஆயிடுச்சுடா. நான் குளறியது. நீ அமைதியா உட்காரு விசாகம், ஒன்னும் ஆகாது, நீ தேவையில்லாம பயப்படுற. செயின் நல்லா இருக்கு, நான் வச்சுக்கட்டுமா? இது கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டை போட்ட செயின்டா. சற்று மூச்சு வாங்கியது விசாகனுக்கு. தங்கம், ரொம்ப முடியல, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, ஹார்ட் அட்டாக் போல, என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இது ஹார்ட் அட்டாக் இல்ல, இன்னும் ஒரு 2 நிமிஷம் அமைதியா உட்காரு, எல்லாம் நின்னுடும். என்ன சொல்றேன்? எனக்கு திணறினான் விசாகனம். ஏண்டா விசாகா, எத்தனை வருஷத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கொடுத்த பணம் சீக்கிரம் வேணும்னு கேக்குற. கடையை காலி பண்ணும்போது எல்லாம் உன் அம்மா கிடைக்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டேன். அப்புறம் ஏன்டா என்ன நம்ப மாட்டேங்கிற? நம்பாம இல்லடா, கையில பணம் இல்லாம அம்மா ரொம்ப. விசாகனால் பேச முடியவில்லை. என்னை மன்னிச்சிரா, நானும் உன்கிட்ட பல தடவை பொறுமையா சொல்லிட்டேன். திரும்ப பணம் பணம்னு கேட்டா நான் எங்கடா போவேன்? அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். டே தங்கம், என்னடா பண்ண? விகாரமாய் சிரித்தான் தங்கராஜ். டே சொல்லுடா. அவன் சட்டையை பிடிக்க கைகளை கூட உயர்த்த முடியவில்லை விசாகனால். எந்த உடல் பாகத்தையும் முயன்றும் விசாகனால் அசைக்க முடியவில்லை. விசாகா, ஒண்ணுமில்லடா, இது ஒரு ஸ்பெஷல் மருந்து, அசைய முடியாது, ஆனா பேசுறது புரியும். டேய், என்னை இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சது நீ தாண்டா. அவன் குரலில் கடும் வெறி. டேய் தங்கராஜ், என்னடா பண்ண? தயவு செஞ்சு நான் உன் நட்புக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு மட்டும் நினைக்காத. இப்போ நம்ம எழுதி வச்ச பத்திரம் உங்க அம்மா பேருக்கு கிடைக்கிற மாதிரிதான் இருக்கு. நீ வச்ச அதே இடத்தில் சாமி போட்டோவுக்கு பின்னாலதான் இருக்கு. நீ சொல்ற மாதிரி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது அம்மாவுக்கு போய் சேரும். ஆனா நான் என்ன வயசானவனா உடனே போய் சேர? இல்ல, உங்க அம்மாவுக்கு பணம் வேணும்னு நான் மேல போய் சேர முடியுமா? நீ தங்கம், நீ இல்லைன்னு வச்சுக்கோ, இனிமே உனக்கு பணம் தர தேவையில்லை. பணத்துக்காக நான் கண்டவன் காலை பிடிக்க வேணாம், உன்னோட புத்திமதி கேட்க வேணாம். குடிகாரன்னு சொல்லி என் மனச கஷ்டப்படுத்தினதுக்காக இந்த செயினை நான் நஷ்டேடா வச்சுக்கிறேன். பாக்குறவங்களுக்கு இது நகைக்காக நடந்த கொலை மாதிரி தெரியட்டும். அட துரோகி! அதுவும் இல்லையா, பாக்கெட்ல சீட்டை எழுதி வச்சுட்டு நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியட்டும்.
உனக்கு பொண்ணை பிடிக்கல, அதான் போயிட்டேன்னு முடிவு பண்ணிடுவாங்க. விசாகனுக்கு கண்கள் சுருங்கி கொண்டிருந்தது. தங்கம், டேய், நானும் உன்னை ரொம்ப நம்பி இருந்தேன். பணத்தை கேட்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ அதை என்கிட்ட இருந்து வாங்குறதுலயே தான் குறியா இருக்க. அப்புறம் எதுக்கு யூஸே இல்லாம உன்னை விட்டு வைக்கணும்? தங்கம், நீ விஷம் கொடுத்தேன்னு நான் யார்கிட்டையும் சொல்லல. சத்தியமா உன்னை யாருக்கிட்டையும் காட்டி கொடுக்க மாட்டேன். காப்பாத்துடா, நான் வாழணும். சரிடா விசாகா, நான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் விசாகா. தங்கம், துரோகம், விடமாட்டேன். அப்படியே தலை தொங்கி படிக்கட்டில் அமர்ந்தபடியும் கால்களுக்குள் தலை புதைத்து அமர்ந்து இருப்பது போல உயிரை விட்டிருந்தான் விசாகன். நான் போறேன்டா என சத்தமின்றி கிளம்பினான் தங்கராஜ். டேய், நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன். உனக்காக என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் பண்ணியிருக்கேன். ஆனா எல்லாத்தையும் மறந்து நம்பிக்கை துரோகம் பண்ணி கடைசியில என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டே. நான் விட மாட்டேன் தங்கராஜ். விசாகனின் உள்ளம் பேசியது. அங்கு வீசிக்கொண்டிருந்த காற்றுக்கு கேட்கவில்லை. மூடிய கண்களில் நீர் வழிய பிரபா இன்னும் பேசிக் கொண்டிருந்தான். என் குடும்பத்துக்கிட்ட இருந்து என்னை மொத்தமா பிரிச்சிட்டியே. உனக்குள்ள இவ்வளவு கொடூரமான மனுஷன் ஒழிஞ்சிருக்கானா? பாவி, விடமாட்டேன் தங்கராஜ். பக்கென்று அதிர்ந்து நின்றார்கள் ராஜாவும் சாருவும். ஸ்ரீகோ ஒன்றும் புரியவில்லை. பிரபா, பிரபா, உனக்கு என்னாச்சு? அம்மா என்றபடி கண்களை மெல்ல திறந்தான் பிரபா. அம்மா, நான் தான் சொன்னேன், இது கனவு இல்லம்மா, நிஜமா நடந்த மாதிரிதான் இருக்கு. சரிடா, அமைதியாரு. மாமாவை என்னமோ பண்ணிட்டாங்கம்மா. அவனை நம்ப விடவே கூடாது. எங்க கிட்ட எப்படி சந்தோஷமா சிரிச்சே பேசுவாங்க. அவர் இப்படி மாமாவுக்கு இப்படி விஷம் கொடுத்தாரு. பிரபா, நீ சொல்றதெல்லாம் நிஜமா இல்ல மாமா மேல உனக்கு இருக்கிற பாசத்தால அவரை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு கற்பனை பண்றியா? இல்லம்மா, நான் எதை பத்தியும் யோசிக்கவே இல்லை. எனக்கு இதுதான் நைட்டு வந்துச்சு. சரிடா சாரு, இந்த வாரமே ஊருக்கு போவோம். போய் அந்த தங்கராஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த கனவு கண்டு சொல்றத எந்த போலீஸ் ஏத்துக்குவாங்க? இது எப்படிங்க சாத்தியம்? நீ சொல்றது சரிதான். ஆனால் நம்ம அங்க போய் பார்க்கலாம். சரிங்க. அடுத்த நாள் காலை 4 மணிக்கு ஸ்ரீ சாருவே எழுப்பினாள். அம்மா, எந்திரிங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னடா, என்ன ஆச்சு ஸ்ரீ? பதட்டமா எழுந்தார்கள். அம்மா, அம்மா, மாமா வந்தாங்க என ஸ்ரீயின் குரல் நடுங்கியது. ஐயோ, இன்னைக்கு நீ கனவு கண்டியா? இல்லம்மா, கனவு இல்ல, நிஜமாவே மாமா வந்தாங்க. ஏன் ஸ்ரீ என்னை இப்படி பண்றீங்க? சரி சொல்லு, என்ன சொன்னா? எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சாம், போறாங்களாம். என்ன சொல்ற ஸ்ரீ? எனக்கு புரியல என்றான் ராஜா. அப்படியே விஸ்வாரிக்கலானால் ஸ்ரீ. ஏய் பிரபா, ஸ்ரீ என்று குரல் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள். அந்த ஜன்னலை இரு கைகளால் பற்றியபடி வெள்ள நிற ஆடையில் அவர்களை பார்த்தபடி நின்றிருந்தான் விசாகன். ஐயோ அண்ணா, அங்க மாமாம். நீங்க 2 பேரும் இப்ப எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறீங்க? இல்ல மாமா, நீங்க செத்துட்டீங்களே, ஆவியா இருக்கீங்க, அதான் பயமா இருக்கு. ஸ்ரீ, எப்படி இருந்தாலும் நான் உங்க மாமா தானே. நான் உங்களை என்ன செஞ்சுட்டு போறேன்? பயப்படாதீங்க. சரி மாமா. இப்ப இல்ல மாம், எப்பவுமே நான் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன். நீ என்னை பார்த்து பயப்படக்கூடாது, சரியா? சரி மாமாம். அப்புறம் ஸ்ரீ, எனக்கு கொஞ்சம் வேலை பாக்கி இருந்தது. எல்லாத்தையும் முழுசா நல்லபடியா முடிச்சிட்டேன். இப்ப எனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. அதனால நான் போறேன். எங்க மாமா போறீங்க? ஸ்ரீ, நான் இங்க உங்களோட சேர்ந்து வாழ முடியாது. நான் எப்போ உங்க எல்லாத்தோடையும் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா அது முடியாம போச்சு. கூடவே இருந்து துரோகம் பண்ணி கடைசியில என்னையே இல்லாம பண்ணிட்டாங்க. அவங்க யாரையும் நான் சும்மா விடல. எனக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் சேர்ந்து திருப்பி கொடுத்துட்டேன். இனி நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமும் இல்ல, இருக்கவும் முடியாது. அதான் போறேன். நான் மேல இருந்து உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நான் போறேன். மாமா, ஏன் மாமா? ஸ்ரீ, உனக்கு விசாகன் மாமாவை பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாமம். எனக்கு இது போதும் ஸ்ரீ. ஜன்னலை பிடித்திருந்த வலது கையை எடுத்து நான் போறேன் ஸ்ரீ என்றபடி டாட்டா காண்பித்தான். மாமாம், விசாகனின் உடல் அப்படி புகை போல் ஆகியது. மெல்ல மெல்ல மேலொழுங்கியது. விசாகன் இன்னமும் சிரித்துக் கொண்டே கை காட்டு கொண்டிருந்தான். அப்படியே அந்த புகை மண்டலம் முடிவில் ஒரு நூலிலை போல முடிந்தது. ஸ்ரீயின் கண்கள் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அப்ப இனிமேல் நம்ம கிட்ட மாமா பேசவே மாட்டாங்களாமா? பேசுவா ஸ்ரீ. இல்லம்மா, மாமா என்கிட்ட தெளிவா சொன்னாங்க. என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இனிமே வரமாட்டேன். நீங்க பயம் இல்லாம நல்லா இருங்கன்னு சொன்னாங்க. என்ன ஸ்ரீ சொல்ற? வரமாட்டான்னு சொல்லிட்டானா என்றான் பிரபா. அப்படிதான் அண்ணா சொன்னாங்க. ஏதோ ஆங்காங்கே சிதறி கிடந்த எழுத்துக்கள் ஒன்றாகி ஒரு புதிர் மெல்ல விடுபடுவது போல இருந்தது சாருவுக்கும் ராஜாவுக்கும். உனக்கு ஏதாவது புரியுதா சாரு? புரியுற மாதிரி இருக்கு, ஆனா குழப்பமா இருக்கு. எந்த குழப்பமும் வேண்டாம். எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. என்னை பொறுத்தவரையிலும் விசாகன் நம்ம கிட்ட என்ன சொல்ல விருப்பப்பட்டானோ அதை சொல்லிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா சாரு, நான் குருசாமி கிட்ட இத பத்தி பேசுறேன். இந்த வாரம் நம்ம கட்டாயம் ஊருக்கு போலாம். இன்னும் நம்ம ஏதோ பண்ண வேண்டிய காரியம் இருக்கு. அது கையோட முடிச்சிடுவோம். நீ எதுக்கும் மீராவுக்கு ஒரு நெப்பட் போடு. சரிங்க என்றாள் சாரு யோசனையாக. இன்னும் சாரு, அதிசயமா லெட்டர் கூட போடாம வந்திருக்க.
வாங்க வாங்க மாப்பிள்ள என்று வரவேற்றாள் காமாட்சி. நல்லா இருக்கீங்களா பாட்டி? நல்லா இருக்கேன். சாரு வந்து 1 மணி நேரத்தில் மீராவும் வந்து சேர்ந்தாள். இல்ல 2 பேர் சொல்லி வச்சு வரீங்களா? ஆமாம்மா, ஒரு விஷயம் பேசணும். அதான் மீராவுக்கும் லெட்டர் போட்டுட்டு வந்தோம். எங்க உன் பெரிய பையன்? இனிமேதான் வருவான். சரி, அப்படி என்ன நேர்ல வர அளவு அவசரம்? எல்லாம் சொல்றேம்மா. அதெல்லாம் கிடக்கட்டும். முதல்ல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. எல்லா கதையும் அப்புறம் பேசிக்கலாம். அதுக்குள்ள பெரியவனும் வந்துடுவான். காமாட்சி இட்லியும் சாம்பாரும் செய்ய எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட முடித்தார்கள். மொத்த குடும்பம் அங்கு ஒன்றாய் கூடியிருந்தது. இப்ப நம்ம பேச போற விஷயம் நம்ம விசாகனா பற்றியது. நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி அவனோட மரணம் ஒரு தற்கொலையா இருக்க வாய்ப்பில்லை. கொலையா இருக்கும்னு தோணுது. கொலையா என அதிர்ந்து போனார்கள் அனைவரும். எதை வைத்து சொல்றீங்க மாமா? நம்ம முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மீரா என்றான் ராஜா. கம்ப்ளைண்டா? யாரு மேல மாமா? எதுக்காக? என்ன எதுக்குன்னு இன்னும் உறுதியா தெரியல. இப்படிதான் நடத்திருக்கும்னு ஒரு யூகத்துலதான் நான் சொல்றேன். என்ன விஷயமாண்ணா? ஏன் இப்படி மறைமுகமா பேசுறீங்க? ஏதாவது தப்பு நடந்துருச்சா என்றான் குமார். நடந்திருக்கலாம், அதுக்காகத்தான் இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் என்றான் ராஜா. புரியலையே மாமா என்றான் துரை. இப்ப புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம விசாகனுக்கும் தங்கராஜான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், சரியா? தங்கராஜா இல்ல மாமா, தங்கராஜ். அவன் விசாகன பல வருஷங்களா ஃப்ரெண்டு. ஏன் அவனுக்கு என்ன? அவன் மேலதான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். அவன் தான் ஏதோ பண விஷயத்துல விசாகனை ஏமாத்திருக்கான். விசாகன் பணத்தை திருப்பி கேட்கும்போது அதை தராம அவனை விஷம் தந்து கொலை பண்ணி அவனோட செயினையும் திருடிக்கிட்டு இது ஒரு மர்டரா காமிக்க ட்ரை பண்ணியிருக்கான். என்ன மாமா சொல்றீங்க? தங்கராஜ் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இது உங்களுக்கு யார் சொன்னது? நம்ம பிரபாவுக்கு விசாகம் நைட்ல இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தான். இந்த விஷயம் உனக்கு தெரியுமில்ல? ஆமா. அப்பப்ப கனவு மூலமா வந்து எதையோ சொல்ல முயற்சி பண்றான்னு எங்க குருசாமி கூட சொன்னாரு. அதான் ஏற்கனவே சொன்னீங்களே. போன வாரம் பிரபா ஒரு கனவு கண்டான். அதுல என்னோட கூட இருந்து பார்த்த மாதிரி விசாகனுக்கு அந்த தங்கராஜுக்கு நடுவுல கடைசியா நடந்த விஷயங்கள புட்டு புட்டு வச்சான் பிரபா. இது கனவு இல்ல, நேர்ல பாக்குற மாதிரி இருக்குதுன்னு சொன்னான். ஏமாமா, ஒரு சின்ன பையனோட கனவை ஆதாரமா வச்சுக்கிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? ஆமா, இத சொன்னா ஸ்டேஷன்ல சிரிப்பாங்க என்றான் துரை. நம்ம சந்தேகம் மரணம்னு மட்டும்தான் சொல்ல போறோம். அவனே போய் சேர்ந்துட்டான். இனி கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடித்து மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் என்றான் துரை. அப்புறம் இவ்வளவு முயற்சி எடுத்து விசாகம் நம்ம கிட்ட இந்த விஷயத்த தெரிவிச்சதுக்கு நம்ம ஏதாவது பண்ணிதானே ஆகணும். இது கூட செய்யலன்னா விசாகோட ஆத்மா நம்மளை எப்பவும் மன்னிக்காது. ஆமா மாமா, அவன் மன்னிக்கிறது என்ன? நம்மளாலேயே நம்மள மன்னிக்க முடியாது என்றாள் மீரா. இதுல எங்களுக்கு தங்கராஜ் மேல சந்தேகமா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். அதுக்கு மேல போலீஸ் அவனை விசாரிச்சுக்கட்டும். அப்போதான் அங்க வந்த காமாட்சி எல்லாவற்றையும் கவனித்தாள். கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? அதுவும் தங்கராஜ் மேலேயே? அதிசயமா கேட்டாள். ஆமா அத்தை என்றான் ராஜா. விசாகன் கனவுல சொன்ன விஷயம் அப்படித்தான் இருந்தது. என்ன மாப்பிள்ள பேசுறீங்க நீங்க? செத்து போனவன் மேல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? தங்கராஜ் செத்து போயிட்டானா? என்னத்த சொல்றீங்க? ஆமா, போன வாரத்துல ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். பேப்பர்ல கூட போட்டு இருந்தானே. அவன் ஃப்ரெண்டுகளும் சொன்னாங்க. நீங்க செத்து போனவன் மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? என்னத்த திடீர்னு சொன்னா புரியாது. ஆரம்பத்துல இருந்து நடந்ததை நான் சொல்றேன் என்று ராஜா கூற ஆரம்பித்தான். கடைசியா நம்ம பிரபா ஒரு கனவு கண்டான். அதன்படி தங்கராஜ் விசாகன் 2 பேர் கடைசியா சந்தித்த அன்னைக்கு ஒரு தகராறு நடந்திருக்கு. தகராறா? எதுக்கு மாப்பிள? 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டுங்க. அத்தை, தங்கராஜுக்காக 2 லட்சம் ரூபாய் பணம் ஸ்டுடியோ வைக்க விசாகன் உதவியா கொடுத்திருக்கான். தங்கராஜுக்கு பிறகு அந்த கடையிலிருந்து வரக்கூடிய பணம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஒரு பத்திரம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன் பேர்லையா? எப்ப மாப்பிள? இதெல்லாம் நடந்து 3-4 வருஷம் ஆகுது அத்தை. பணத்தை திரும்ப கேட்கும் போதெல்லாம் சமாதானம் பண்ணியிருக்கான். விசாகம் செத்து போன அன்னைக்கு தங்கராஜனை பார்த்திருக்கான். கல்யாணத்துக்கு கடன் வாங்கியிருக்கேன், அதை திருப்பி கொடுக்கணும்னு நான் கொடுத்த பணத்தை கூடன்னு கட்டாயப்படுத்தி கேட்டிருக்கான். ஓ அப்படியா? இதுல இருந்து விடுபட யோசிச்ச தங்கராஜ் நம்ம விசாகனுக்கு தெரியாம கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்து கொடுத்திருக்கான். அவனோட செயினை பார்த்துட்டு தரேன்னு வாங்கியிருக்கான். அவன் பணத்தை திருப்பி கொடுத்ததும் டாக்குமெண்ட் திருப்பி அனுப்புறேன்னு சொல்லி கொரியர் பண்ண அட்ரஸ் விசாகன் கையால எழுதி பாக்கெட்ல வச்சிருக்கான். அட பாவி! அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பான். இது தெரியாம அவன் நல்லவன் விசாகன் கூட பழகியிருக்கானே. விஷத்தோட வீரியம் அதிகமாகி என்னை எப்படியாவது காப்பாத்திரு, யார்கிட்டயும் இத பத்தி பேச மாட்டேன்னு சொல்லி கெஞ்சிருக்கான் விசாகன். அப்ப கூட என்னை மன்னிச்சிடு, இந்த சிக்கல்ல இருந்து நான் தப்பிக்கணுமேன்னு எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி நம்ம விசாகன் துடிக்க துடிக்க சாகுறவரை அங்கேயே வெயிட் பண்ணியிருக்கான். அட பாவி, என் பிள்ளைய துடிக்க வச்சு கொண்டு இருக்கான். அதான் அவனையும் ஆண்டவன் அல்பாயுஸ்ல கூப்பிட்டுக்கிட்டான். கடைசியா விசாகன் இறந்த பின்னாலதான் தங்கராஜ் அங்கிருந்து போயிருக்கான். நம்பிக்கை துரோகம் பண்ண உடனே சும்மா விட மாட்டான்னு அப்பே விசாகன் சொல்லியிருக்கான். இதுதான் விசாகன் சாகரத்துக்கு முன்னால் நடந்திருக்கு. என்னென்ன இப்படி ஏதோ பேய் கதை சொல்ற மாதிரி சொல்றீங்க? இதெல்லாம் யாரு நம்புவா? இதற்கு என்ன சாட்சி என்றான் குமார். அதான் தங்கராஜ் செத்துட்டான்னு அத்தை சொல்றாங்களே, அதுதான் சாட்சி. சொன்ன மாதிரி விசாகன் அவனை பழி வாங்கியிருக்கான்.
எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா பசங்க என்னென்னவோ தூக்கத்துல கனவு கண்டு உளறி இருக்காங்க. நீங்க என்னடான்னா இதை நம்பிக்கிட்டு அவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கீங்க. எனக்கு அப்படி தோணல குமார். நான் நம்புறேன். பிரபாஸ்ரீ 2 பேரோட கனவுலையும் ஒவ்வொரு நாளும் கேட்டு அப்சர்வ் பண்ணி இருக்கேன். ஆன்மீகம் தொடர்பான பல ஆட்கள் கிட்ட பேசியிருக்கேன். இந்த தங்கராஜ் மரணத்துக்கு கூட காரணம் நம்ம விசாகனா இருக்கலாம். சரியண்ணா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அவன் கடையில நம்ம அத்தைக்கு எழுதி தந்த பத்திரம் இருக்கும் இல்லையா? ஆமா, கட்டாயமா இருக்கணும். அப்ப வாங்க இன்னைக்கே போய் பார்த்தலாம். ஒருவேளை அந்த பத்திரம் அங்க இருந்தா இது விசாகனோட வேலைன்னு நான் நம்புறேன். இல்லைன்னா நீங்க இந்த ஆன்மீகம், பேய் பிசாச்சு, ஆத்ம ஆராய்ச்சி எல்லாம் விட்டுடணும். சரியா? கட்டாயமா. எனக்கு இதுல அதிக நம்பிக்கை இருக்கு என உறுதியாக சொன்னான் ராஜா. அது சரி, கடை எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? தெரிஞ்சாதானே நம்ம போய் தேட முடியும் என்றாள் சாரு. அது எனக்கு தெரியுமா? நான் கடை திறப்புக்கு போயிருந்தேன். ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் இருக்கும் என்றாள் காமாட்சி. எல்லோரும் ஏதோ பதட்டத்துடன் ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்ள போகிறோம் என்ற உணர்வுடன் மனதில் சின்ன திகில் ஆர்வத்தோடு கிளம்பினார்கள். அந்த ராஜ் ஸ்டுடியோஸ் பூட்டி இருந்தது. இன்னும் பூட்டி இருக்கு என்றான் துரை. ஓனரே செத்து போயிட்டானே, பின்ன யாரு வந்து துரத்து வைப்பான்? இது வேண்டாத வேலை, சலித்து கொண்டான் குமார். ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணலாம், யாராவது வந்து கேட்டா பாப்போம் என சாரு சொன்னார். பயனுள்ள தகவல் கிடைக்குமா என்ன என்று பதட்டமாய் கொஞ்சம் பயமாய் காத்திருக்க ஆரம்பித்தார்கள். என்னப்பா எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க என குரல் கேட்டு திரும்பினார்கள். அங்கு விசாகன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை சொன்ன இன்ஸ்பெக்டர் இருந்தார். இன்ஸ்பெக்டர், நீங்க எப்படிங்க? இல்ல, இந்த கடவுளர் தங்கராஜ் போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டானா. சாவர அன்னைக்கு டிஐஜி ஆபீஸ்ல ஒரு ஆஸ்மரத்தை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து இருந்தான். கம்ப்ளைண்டா? ஆமா, அதே நாளில் அவன் இறந்து போனதால அந்த ஆசிரமத்துக்கு ரெய்டு போனோம். அங்கிருந்து தங்கராஜ் சொன்ன மாதிரி எல்லாம் இருந்தது. அதனால அந்த சாமியாரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. செத்து போன இவன் பாடியை கூட யாரும் வந்து வாங்கல. அடக்குடவுளே, அவனுக்கு யாரும் இல்ல சார். விசாகம் மட்டும்தான் அவன் ஃப்ரெண்டு என்றாள் காமாட்சி. ஓ, இவன் விசாகன் ஃப்ரெண்டா? ஆமா சார், விசாகனோட பால்ய சிநேகிதன். தங்கராஜ் கடை மேல ஒரு கண்ணு வச்சிருக்க சொல்லி அக்கம் பக்கத்துல சொல்லிட்டு போயிருந்தேன். அவர் தான் இங்க உங்களை பார்த்துட்டு ஒரு பெரிய கும்பலே அங்கிருந்து இருக்கிறதா போன் பண்ணாரு. ஸ்டேஷன் பக்கம் தானே, அவனோட சொந்த பந்தமா இருந்தா பாடியை ஒப்படைச்சிடலாம்னு நினைச்சேன். அதான் யார் வந்திருக்காங்கன்னு எட்டி பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். பார்த்தா நீங்க. ஆமா, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? 1/4 மணி நேரம் செலவழித்து தன் மகன் கனவில் வந்த விவரங்களை சொன்னான் ராஜா. சரிதான், எந்த காலத்துல வந்து என்ன பேசுறீங்க? விசாகன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு தங்கராஜன் ஏமாத்தினால தங்கராஜ் விசாகன் பழி வாங்கிட்டானா? ஆமா சார். என்ன சார் நீங்க கவர்மெண்ட் வேலை செய்யறீங்க, நீங்க கூட இந்த விஷயங்கள் நம்புறீங்களா? குழந்தைங்க ஏதோ கனவு கண்டு உணரும். இல்ல சார், விசாகன் எங்க கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணிட்டே இருந்தான். அது ஏன் இதுவா இருக்கக்கூடாது? சரி, அதையும் பார்த்துடுமே. யோ, 304, அந்த கடையை திறந்து விடு. இன்ஸ்பெக்டர் உள்ளே நுழைந்தார். தரவாக செக் பண்ணுங்க என்ற இன்ஸ்பெக்டர் சொல்ல 2 போலீஸ்கார்கள் மொத்த கடையும் குடைந்தார்கள். இப்ப நீங்க சொன்ன பத்திரம் இங்க இருந்தா நீங்க சொல்றது உண்மைன்னு நான் நம்புறேன். கரெக்ட் இன்ஸ்பெக்டர், நானும் அதைத்தான் சொன்னேன் என்றான் குமார். 1/2 மணி நேரம் கடந்தது. சார், செக் பண்ணியாச்சு, இங்கு பத்திரம் எதுவும் இல்லை என்றார்கள் 2 போலீஸ்காரர்கள். அதுதான் நான் சொன்னனே. இல்லங்க என்றார்கள் குமாரும் இன்ஸ்பெக்டரும். சிறிது நேரம் கண்மூடி யோசித்த ராஜா, சார், பத்திரம் சாமி போட்டோ பின்னால் இருக்கிறதா என் பையன் சொன்னான். ஒரு போலீஸ்காரர் அங்கிருந்து அம்மன் படத்தை நகர்த்திவிட்டு பின்னால் பார்த்தார். இங்கேயும் ஒண்ணும் இல்லை சார், காளியாத்தா தான் இருக்கு. ஏன் சார் இப்படி எல்லாரோட டைமும் வேஸ்ட் பண்றீங்க? உங்க விசாகன் இறந்தது எங்களுக்கு ஒரு வருத்தம் தான். அதுக்காக மத்தவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது இல்ல சார்? எனக்கு நல்லா தெரியும், எங்க குருசாமி இதை சொன்னாரு. அதுவும் இல்லாம பையனோட கனவுல விசாகனே தெளிவா சொல்லியிருக்கான். ஏன் சார் இப்படி சாமி பூதம்னு புதுசு புதுசா கிளப்புறீங்க? ஏற்கனவே பல கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இதுல நீங்க வேற. தயவு செஞ்சு நம்மளோட முட்டாள்தனத்தை குழந்தைங்கள் கிட்ட திணிக்காதீங்க சார். சார், நீங்க முட்டாள்தனம்னு கூட நினைச்சுக்கோங்க. கனவுல விசாகன் சொன்னதை நான் நம்புறேன். ஏன் சார் இத குறிப்பா உங்ககிட்ட வந்து சொல்லணும்? இதோ இவரும் விசாகனோட அக்கா வீட்டுக்காரர் தானே. அதுவும் இல்லாம இவரு கூட பிறந்த அண்ணன். இவங்க ஃபேமிலியில யார்கிட்டயாவது சொல்லியிருக்கலாமே. சார், உங்க கேள்விக்கெல்லாம் என்கிட்ட இப்ப பதில் இல்ல. ஆனா இதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால என் குழந்தைகள் மூலமா எங்களுக்கு அவன் புரிய வைக்க முயற்சி பண்ணலாம். இவங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அதனால இவங்க கிட்ட விசாகன் சொல்லாம இருந்திருக்கலாம். சார், இங்க சட்டத்துக்கு முன்னால இருந்திருக்கலாம், நடந்திருக்கலாம்னு இது மாதிரி யூகமான விஷயம் சொல்லாது. இருக்கு, இல்ல, அது மட்டும்தான் வேணும். அதுக்கு ஆதாரம் வேணும். வேற எந்த கதையும் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு வினாடி விசாகன் கனவில் பிரபாவிடம் புரிய யோசித்தார் ராஜா. சாமி படத்துக்கு பின்னாலனா, நீங்க ஏன் சார் சாமி படத்துக்கு பின்னால மட்டும்தான் பாக்குறீங்க? அதுல இருக்க போட்டோ ஃப்ரேம் சாதாரண அட்டை தானே, அதை எடுத்துட்டு பாருங்களேன். இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளும் கண்ணை காண்பிக்க அவர் அந்த போட்டோவில் இருந்த அட்டையை அப்புறப்படுத்தினார். அதன் உள்ளிருந்த பாலித்தீனில் சுற்றப்பட்ட ஒரு பேப்பர் வெளியே விழுந்தது. என்னங்க, பத்திரம் விசாகன் சொன்ன மாதிரி இருக்குங்க. ஆனந்த கூச்சலிட்டால் சாரு. இன்ஸ்பெக்டர் யோசனையில் அதை எடுத்து பார்த்தார்.
இந்த கடை சார்ந்த செலவுகளுக்காக விசாகனிடமிருந்து ரூபாய் 2,00,000 பணம் பெற்றுள்ளேன். ஒருவேளை எனக்கு ஏதேனும் ஆனால் இதிலிருந்து வரும் தொகையை விசாகனுடைய தாயாரிடம் கொடுக்க வேண்டும். இதை என் நண்பர் செய்த உதவிக்கு பிரதி உபகாரமாக செய்கிறேன். தங்கராஜ் கையொப்பத்தோட கூடிய பத்திரம் இருந்தது. நீங்க சொல்றது சரிதான் போல இருக்கும். நான் கூட தற்கொலைன்னு நினைச்சு அந்த பையனை ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தேன். கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டான். சரியான கோலன்னு நினைச்சேன். ஒரு வீணா போனவன் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு துரோகத்துல உயிரை விட்டு இருக்கான். பாவம். ஒரு வீணா போனவர் ஃப்ரெண்டா நினைச்சு ஏமாந்து போய் அநியாயமா செத்து போயிட்டானே. விசாகனுக்காய் வருத்தப்பட்டார் இன்ஸ்பெக்டர். கடைசியில் கூடவே இருந்த ஒருத்தன் என் தம்பியை கொண்டு இருக்கானே, இது தெரியாம தற்கொலை பண்ணிக்கிட்டதா நினைச்சு அவன் ரொம்ப திட்டிட்டேன் என்றாள் மீரா. எல்லாரும் விசாரணைக்காக கண்ணீர் வடித்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு சார். செத்து போன ஒருத்தன் தன் அக்கா குழந்தையோட கனவுல வந்து தனக்கு நடந்ததை சொல்லி தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை வாங்குறானா? இட்ஸ் எ மிராக்கிள். சாரி சார், உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன் என்றான் ராஜாவிடம். பரவாயில்ல சார், இப்படி ஒரு சூழ்நிலை யாரா இருந்தாலும் இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு விசாரணை கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சா அது போதும். பாவம் சார், அதுக்காக அவன் உயிரையே விட்டுருக்கான். கண்களை துடைத்துக் கொண்டான் ராஜா. சாரி அண்ணா, நான் கூட உங்களை ஒரு மாதிரியா பேசிட்டேன் என்றான் குமார். சாரி மாமா என்றான் துரை. விடுங்கப்பா, நம்ம இதை பண்றதே விசாகனுக்கு தானே. வாழும்போதுதான் அவனுக்கு நிம்மதி இல்லை, போய் சேர்ந்த பின்னாலாவது அவனுக்கு நிம்மதி கிடைக்கட்டும். ஓகே சார், நான் லீகலா பண்ண வேண்டியதை பண்ணிட்டு கிடைக்கிற பணத்தை உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்றேன். இதெல்லாம் பார்த்தா எப்படியும் ஒரு 4,00,000க்கு மேல கைக்கு வரும் என்றார் இன்ஸ்பெக்டர். நாங்க பணத்துக்காக சொல்லல சார். எங்க பையன் அநியாயமா கொலை செய்யப்பட்டு இருக்கான். அதை பண்ண தங்கராஜ போலீஸ் பிடிக்கணும் தான் நான் இதை செஞ்சோம். பணம் விசாகனை திருப்பி தந்துடாது சார். ஆனா அட்லீஸ்ட் அது உங்களுக்கு ஒரு நிவாரணமா, ஒரு நஷ்டஈடா இருக்கட்டுமே. கட்டாயமா கூடிய விரைவில் இதெல்லாம் விசாகனோட ஆசைப்படி அவன் அம்மா கிட்ட ஒப்படைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க இவ்வளவு அக்கறை எடுத்து எங்க கூட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ சொல்றத பார்த்தா இந்த தங்கராஜ் மேல சஸ்பெக்ட் அதிகமாகுது. பணத்துக்காக பல வருஷம் நண்பனையே இறக்கமில்லாம கொண்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆசிரமத்தின் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இருக்க முடியாது. வேற குற்றத்துல ஈடுபட்டானான்னு பாத்துக்கிறேன். அந்த சாமியார் ஏதோ பிளாக்மெயில்னு விடாம சொல்லிட்டு இருந்தான். எதுக்கும் இவனை பத்தியும் அந்த ஆசிரமத்தை பத்தியும் அதோட தொடர்புல இருக்கிறவங்கள பத்தியும் இன்னும் நல்லா விசாரிக்கிறேன் என்றான் இன்ஸ்பெக்டர். தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். இந்த குற்றத்தில் ஈடுபட்ட எல்லாரையும் கட்டாயம் நீங்க தண்டிக்கணும். அப்பதான் எங்க விசாகன் ஆத்மா நிம்மதியாகும். செத்து போன ஒருத்தன் எப்படி எல்லா விஷயத்தையும் சின்ன பசங்க கனவுல வந்து சொல்ல முடியும்? ரொம்ப பெக்யூலியர். ஆச்சரியத்துடன் சென்றான் அந்த இன்ஸ்பெக்டர். மறுநாள் காலை பேப்பரை படித்துக் கொண்டிருந்தான் ராஜா. 2ஆம் பக்கத்தில் பக்தி என்ற பெயர் இளம்பெண்களின் மானத்தை பறித்த போலீஸ் சாமியார் கைது. அவன் நடத்தி வந்த ஆசிரமம் சீல் வைக்கப்பட்டது. அடுத்த 10 செய்தியில, ஒரு வாரத்துக்கு முன்பு பாம்பு கடித்து இறந்த இளம்பெண் வித்யா தேவிக்கு கைது செய்யப்பட்டுள்ள சாமியாருடன் தவறான தொடர்பு அல்லது சாமியாரால் ஏமாற்றப்பட்டாரா விசாரணை நடக்கிறது. 3வது பத்தி செய்தியில், சென்ற வாரம் விபத்தில் இறந்த தங்கராஜ் என்ற இளைஞர் இறப்பதற்கு முன்னதாக ஆசிரம் பற்றிய தகவலை ஆதாரத்துடன் காவல்துறை சரகத்திற்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் ரெய்டு நடந்ததாகவும் தகவல் உள்ளது. இவர் ஒரு மோசடி பேர்வழியாக கருதப்படுகிறார். தங்கராஜ் விபத்தில் இறந்தாரா, ஏதேனும் கொலை முயற்சியா அல்லது சாமியாரின் கைவரிசையா என பல வழிகளில் விசாரணை நடந்து வருகிறது. 4வது பத்தி செய்தியாக, தற்கொலை என கருதப்பட்ட வாலிபர் விசாகனின் மரணக்கொலை என கண்டறியப்பட்டுள்ளது. கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதால் நண்பன் வெறி செயல். விசாகனின் படத்தோடு ஒரு பத்தி செய்தி இருந்தது. பாத்தியாச்சாரு, ஒரே நாள்ல 4 வெவ்வேறு செய்தி. ஆனால் எல்லாம் விசாகனுக்கு சம்பந்தப்பட்டது. தங்கராஜ், அந்த பொண்ணு வித்யாதேவி, அந்த சாமியாரன், எல்லாத்தையும் விசாகன் பழி வாங்கிட்டான். தங்கராஜ் பணத்துக்காக இவனை சாகடிச்சு துரோகம் பண்ணியிருக்கான். ஆனா அந்த பொண்ணும் இந்த சாமியார் என்ன பண்ணாங்க? யாருக்கு தெரியும்? பொண்ணு ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னால சாமியார் தொடர்புல இருந்திருக்கலாம். எனக்கு இப்ப கூட ஆச்சரியமா இருக்கு அக்கா. விசாகன் நம்ம பசங்க கனவுல வந்து எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றத்தை சொல்லியிருக்கான். அந்த வித்யா கூட செத்துருக்கா. சாமியாரிடம் கனெக்ஷன் வேற. நல்ல வேளை அக்கா, இது தெரியறதுக்கு முன்னாலே விசாகன் போயிட்டான். இல்லைன்னா மனம் முடிஞ்சு போயிருப்பான். பாவம் என்றாள் மீரா. அண்ணா, உண்மையிலே எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. கூட்டு கழிச்சு பார்த்தா எனக்கு என்னமோ இந்த தங்கராஜ் செத்து போனது கூட விபத்தா இருக்காதுன்னு தோணுது. அவன் நம்ம விசாகன் தான் பழி வாங்கியிருப்பானோ? சுவரில் இருந்த விசாகனுடைய போட்டோ லேசாய் அசைந்தது. அவன் ஆம் என்று சொல்வது போல் இருந்தது. விசாக அனைவர் வாயிலிருந்தும் அவன் பெயர் ஒலித்தது. ஏங்க, நிஜமா இதெல்லாம் விசாகன் செஞ்சதா இருக்கும்னு உண்மையாவே நினைக்கிறீங்களா? அவன் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு தர வேண்டிய தொகையெல்லாம் சேர்த்து மொத்தமா வட்டியோடு அத்தை பேருக்கு வந்துடும். இனியாவது அவன் ஆத்மா நிம்மதியா இருக்கட்டும். நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லல. இதெல்லாம் விசாகன் செஞ்சிருப்பானா? வாழணும் வாழணும் துடித்த பையன் இப்படி அல்பாயுசா நம்மளை விட்டு போயிட்டான். ஒண்ணு நம்ம பொண்ணு முன்னால பிறந்திருக்கணும், இல்ல அவனாவது கொஞ்சம் தள்ளி பின்னால பிறந்திருக்கணும்.
எந்த ஆசையும் நிறைவேறாமலே போயிட்டான். போய் சேர்ந்த அந்த உலகமாவது அவனுக்கு நிம்மதியை தரட்டும். நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீ என்ன கேட்ட? இதெல்லாம் விசாகன் செஞ்சிருப்பானால தானே. அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவன் தான் சொல்லணும். அனைவரும் விசாகன் படத்தை திரும்பி பார்த்தார்கள். டேய் விசாகா, நீயாடா இதெல்லாம் செஞ்ச என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருந்தது. படத்திலிருந்து மிகச் சரியாக ஒரு பூ விழுந்தது. அந்த ஒரு வினாடி அவர்களுக்கு என்னவோ விசாகன் சிரிப்பது போல் தோன்றியது. பேசாமலே எல்லோருக்கும் பதில் தெரிந்தது. அதன் பிறகு எவரின் கனவிலும் விசாகன் வரவே இல்லை. நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி கண்டிப்பான ஸ்டோரி பார்க்கணும் நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.